பெற்ற வாக்குகள் 10,688 வாக்குகள் வரைக்கும் வந்திருக்கு. துறைமுகம் ஏரியா 614 வாக்கு வித்தியாசத்துல முன்னிலை இருக்கிறாப்புல சேகர் பாபு. மாப்பா சுப்பிரமணியம் இது வரைக்கும் 18,446 வாக்குகள் பின்னாடி நிக்கிறாப்புல. 14,667 வாக்கு வித்தியாசம் தாண்டி போயிடுச்சு. சைதாப்பேட்டை பெரியசாமி பெற்ற வாக்குகள் 8,919 வாக்கு முன்னிலை இருக்கிறாப்புல. ஆத்தூர்ல 2,235 வாக்கு வித்தியாசத்துல இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2,000 வாக்கு வித்தியாசம். ஏவா வேலு 30,000 வாக்கு வாங்கி இருக்கிறாப்புல. பின்னாடி நிக்கிறாப்புல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? பின்னாடி திருவண்ணாமலை 3,000 வாக்கு டிஃபரன்ஸ். ஓட்டு பிரியுது. ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர் 14,000 கிட்டத்தட்ட 14,000 ஓட்டு முன்னிலையில் இருக்கிறாப்புல. 2,500 ஓட்டு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் 28,849 வாக்கு இருக்கிறாப்புல. பின்னாடி எவ்வளவு? 19,700 வாக்குகள். காங்கிரஸ் கட்சி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பாருங்க. விஜய பிரபாகர் 21,968 வாக்குகள். பின்னாடி எவ்வளவு வித்தியாசத்துல? 1,500 வாக்கு வித்தியாசத்துல விருதுநகர்ல முன்னிலை இருந்தாப்புல. இப்ப பின்னாடி நிற்கிறாப்புல. தங்கம் தென்னரசு முன்னிலை எவ்வளவு? 21 வாக்கு. இப்ப 21,500 வாக்கு ஜெயிச்சிருக்கிறாப்புல. திருச்சூழி 1000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. அன்பில் மகேஷ் 17,300 வாக்குல இருக்கிறாப்புல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? திருவெரும்பூர்ல 871 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. பின்னடைவு. சென்னை எல்லா ஏரியாலையுமே டிவிக்கே தான். எவ்வளவு வாக்கு பார்த்து வித்தியாசம் பாத்தீங்கன்னா 6,000, 14,000, 9,000, 6,000, 10,000, 15,000 இப்படிதான் போகுது. நம்ம என்ன சொன்னோம்? டிவிக்கு சென்னை வந்து திமுக கோட்டைன்னோம். இப்ப மணி 12 1 2 2 இதுக்குள்ள 3க்குள்ள அதுக்குள்ள தெரிஞ்சிடும். செங்கோட்டையன் 25,311 வாக்கு முன்னிலை இருக்கிறாப்புல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 5,000 வாக்கு டிஃபரன்ஸ். 5,500 வாக்கு டிஃபரன்ஸ். கோபிச்செட்டிப்பாளையத்துல புசியானந்த் டி நகர் 21,100 வாக்குல இருக்கிறாப்புல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 6,300 கிட்டத்தட்ட 6,500 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல டி நகர்ல. தங்கமணி அதிமுக 12,398 வாக்கு வித்தியாசம் பின்னாடி இருக்கிறாப்புல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? குமாரபாளையத்துல 2,380 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. கேபி அன்பழகன் அதிமுக 23,000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. இது வரைக்கும் ஓட்டு வாங்கியிருக்கிறாப்புல. பின்னாடி எவ்வளவு முன்னிலை இருக்கிறாப்புல? டிஃபரன்ஸ் 8,000 வாக்கு. ராஜேந்திர பாலாஜி 21,500 வாக்கு பின்னடைவு. சிவகாசியில வித்தியாசம் 2,370 வாக்கு வித்தியாசத்துல பின்னடைவுல இருக்கிறாப்புல. ஜெயக்குமார் ராயபுரம் 5,780 வாக்கு தான் வாங்கியிருக்கிறாப்புல. பின்னடைவு டிஃபரன்ஸ் 6,000 வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வாங்கியிருக்கிறது வரைக்கும் 5,754 வாக்கு தான். சௌமியா அன்புமணி ஒய்ஃப் 27,213 வாக்கு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. முன்னிலை இருக்கிறாங்க. வித்தியாசம் 8,000 வாக்கு. எங்க? தர்மபுரியில. விஜி ராஜேந்திரன் பெற்ற வாக்குல 21,110 வாக்கு பின்னடைவு. திருவள்ளூர் மாவட்டம் வித்தியாசம் 1,600 வாக்கு டிஃபரன்ஸ். திருவள்ளூர் ஏரியா. எஸ்பி வேலுமணி 27,260 வாக்கு முன்னிலை இருக்கிறாப்புல. எவ்வளவு டிஃபரன்ஸ்? தொண்டாமுத்தூர்ல எவ்வளவு? 11,000 வாக்கு டிஃபரன்ஸ். இது அவ்வளவுதான். இனிமேல் ஏறிட்டே தான் போகுது. இறங்கினா ஏதோ மார்ஜில் இறங்க வாய்ப்பு இருக்கு. கே நேரு திருச்சி 58,933 வாக்கு முன்னிலை. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 4,500 வாக்கு டிஃபரன்ஸ். எங்க? திருச்சி மேற்குல. உடுமலை ராதாகிருஷ்ணன் 16,281 வாக்கு அதிமுக பின்னடைவு. எத்தனை வாக்குல? வெறும் 144 வாக்கு. 150 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. இதெல்லாம் போயிட்டே இருக்கும். இது சி சண்முகம் அதிமுக 39,053 வாக்கு முன்னிலை. எத்தனை டிஃபரன்ஸ்? 19,134 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல மயிலத்துல. சி பாஸ்கர் அதிமுக பெற்ற 30,000 வாக்கு கிட்ட முன்னிலை இருக்கிறாங்க. யாரு? ஈரானி மலையில 15,000 வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறாப்புல. பிரேமலதா 15,000 வாக்கு இப்ப வாங்கியிருக்கிறாங்க. பின்னடைவு 939. யார் டஃப் கொடுக்குறா டிவிக்கு? விருதாச்சலத்துல. இப்ப சொல்லுங்க. பிஜேபி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். 12,000 தாண்டி போயிட்டு 15,000 தாண்டி போயிட்டு. எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்னன்னா இப்ப பிஜேபி எங்கேயுமே பெருசா லீட் எடுக்கல. மோஸ்ட்லி அவங்க 27 லாஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட் அந்த ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த சினாரியோல அவங்க பிஜேபி விட்டு அவங்க வெளியே வரதுக்கான சான்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? யாரு? பிஜேபி காங்கிரஸ் ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ் நான் ஒரு உண்மை ஃபேக்டர் நான் சொல்லுவேன். நான் போன தடவை நான் எலெக்ஷன்ல இந்த ஓட்டிங்க்கு முன்னாடி நான் சொன்னேன். அந்த பழைய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அதிமுக இருக்கிற பழைய அமைச்சர்கள், அவங்களை எடுத்துட்டு புது கேண்டிடேட் அமைச்சர்கள் நீங்க போட்டீங்கன்னா, இதைத்தான் அந்த அம்மா போட்டுச்சு கேண்டிடேட் சாலிடா அடிக்கும். அங்க சின்னத்துக்கு தான் மேட்ரு. புது பிளேட்டை மேலே ஏத்து, பழைய பிளேட்டை கீழே இருக்கு. இதான் கான்செப்ட். பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறனால இப்ப பிஜேபிக்கு வந்து 27 தொகுதி கொடுத்தீங்க. அவங்க எத்தனை தொகுதியில முன்னிலை நிக்கிறாங்க?
அதுதான் ப்ரோ அவங்க 27 கோடி தாவகாக்கு கொடுக்குற 10 தொகுதி, நிலைமையில சரி இருக்காங்க. தேமுதிகக்கு 10 தொகுதி கொடுத்தீங்க. அவங்க எத்தனை இடத்துல முன்னிலை நிக்கிறாங்க? பிரேமலதா விஜயகாந்தோட பையன் 2 பேர் தான் முன்னிலை. மிச்சம் இருக்கிற 8 சீட்டு என்னாச்சு? போயிருச்சு. ஏதாவது இல்ல முன்னிலை ப்ரோ, ஏதோ பின்னலை ஏதாவது ஒண்ணு வருதா பாருங்க. 8 சீட்டு. அப்ப அவங்க கெப்பாசிட்டி 2 சீட்டு. புரியலன்னு நினைக்கிறேன். அடுத்த எலெக்ஷனுக்கு தேமுதிகக்கு 2 சீட்டு தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 3 சீட்டு தான் கொடுப்பாங்க. இல்ல ப்ரோ, என் கேள்வியே உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப பிஜேபி வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னா அவங்கள அந்த அலையன்ஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இவனுங்க விஜய் கிட்ட போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குதுல்ல, அதை பத்தி நான் கேட்கறேன். அவங்க சீட்டே ஒண்ணு கூட ஜெயிக்கல, சோ அவங்க அதை ஈஸியா வெளியே வந்துடலாம் தான், அந்த அலையன்ஸ் விட்டு ஏடிஎம்கே. இல்ல ஏங்க, ராஜ்யசபா சீட்டு வந்து மச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. தேமுதிகலாம் திமுக கூட்டணியில இருந்து வெளில வராது இந்த எலெக்ஷனுக்கு. புரியுதா உங்களுக்கு? ராஜ்யசபா சீட்டு அங்க கொடுத்தாச்சு. யாரு? விஜயகாந்த் மச்சானுக்கு. இங்க பாருங்க, இங்க 2 சீட்டு 3 சீட்லாம் மார்ஜின்லாம் இங்க ஆட்சி அமைக்க முடியாது. இங்க மேஜர் டிஃபரன்ஸ் 20-30 கிட்ட போகுது. அதிமுக ஒண்ணு பெரும்பான்மை கையில வச்சிருக்கணும், இல்லைன்னா திமுக பெரும்பான்மை கையில வச்சிருக்கணும். நான் அப்பவே சொன்னேன், இங்க வந்து தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்தது எல்லாருமே சொன்னாங்க அதிகம்னாங்க. விடுதலை சிறுத்தைக்கு கொடுத்துருக்கணும். ஆனா விடுதலை சிறுத்தைக்கு எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? 8. எத்தனை இடத்துல முன்னிலை நிக்கிறாங்க? 2. கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு. பண்ணது யாரு? ஆளூர் ஷானவாஸ். எங்க தொகுதியிலேயே திருச்செங்கோட்டுல தான் திமுக 3வது இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கெல்லாம் அவ்வளவு உட்கட்சி அண்ணா அறிவாலயத்துல வந்து பிளாஷ் நியூஸ் திமுகவோட அண்ணா அறிவாலயத்துல பந்தல் போட்டு எல்இடி திரையரங்கெல்லாம் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுக்கிறாங்களாப்பா. அவங்களே முடிவு பண்ணிட்டானுங்க போல இருக்கு. ஒருத்தனை டேக் பண்ணி சொல்றான், விஜய் ஃபேன்ஸ் டு கபிலன். நான் மருந்து குடிச்சு சாவணுமா? இல்ல, இப்ப அவனுக்கு இப்ப என்ன பண்றானுங்கன்னா, கபிலனுக்கு விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னா சரிடா. இருங்க எடப்பாடியார் லீட் எடுப்பார் பாருங்க. எடப்பாடியார் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கேன்னு. இப்போ உனக்கு டப்பு கொடுக்குற யாரு? அதிமுக. எடப்பாடியார் லீட் எடுக்கிறாரு பாருங்க. இதுல என்னன்னா, எல்லா ப்ரெடிக்ஷன்லயுமே ஏடிஎம்கேக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்தாங்க. அது கரெக்டா வந்துருச்சு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் தேர்டும் அப்படியே யாரெல்லாம் எந்தெந்த கட்சிலாம் நீங்க பேக்கப் பண்ணீங்களோ டிவிகேக்கு, அவங்க எல்லாரும் ஓட்டும் பிரியுது. அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா? பிஜேபி அண்ணாமலையை வச்சு போய் ஹெமாமாலினி குரூப் கிட்ட போய் உட்காந்து டிரான்ஸ்லேட்டா பண்றீங்க? வாங்கிக்க. இல்ல, பிஜேபி குரூப் எல்லாமே டிவிகே தான் கபிலன் போட்டிருக்காங்க. அவங்க யாரும் ஏடிஎம்கேக்கு போடவே இல்லை. பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருந்தா அப்ப போன தொகுதியில அவங்க 10 தொகுதி ஜெயிச்சிருக்கணும்ல. அந்த அளவுக்கு இருக்கிற கொஞ்சமுமே அவங்களுக்கு போடல. அவங்க ஃபுல்லா டிவிகே தான் போடுறாங்க இந்த வாட்டி. இங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஜிப்சி, அதிமுக ஓட்டு திமுக ஓட்டும் சரிசமமா பிரிஞ்சிருக்கு. நாம் தமிழ் கட்சி ஓட்டும் பிரிஞ்சிருக்கு. இதுல இருந்து பிரிச்சு தான் இப்ப அவங்க கையில வச்சிருக்கிறான். அது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்துல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். அதிமுக 61 தொகுதியில முன்னிலை நிக்குது. பாஜக 26 இடத்துல போட்டிட்டு 3 தொகுதியில இப்ப முன்னிலை நிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 8 தொகுதி, விடுதலை சிறுத்தை ஒரே ஒரு தொகுதி, அதுவும் ஏன் தொகுதி. 8 தொகுதியில போட்டிட்டு ஒரே தொகுதியில நிக்குது, ஒரே தொகுதியில தான் முன்னிலை, அதுவும் ஏன் தொகுதி. அதுவும் எவ்வளவு? 1500-2000 வாக்கு வித்தியாசத்துல, தனி தொகுதி இத்தனைக்கும். நான் அதுக்கு தான் திட்டினேன், முருகமாறனை எதுக்கடா தூக்கி அங்க பக்கம் போட்டீங்க? முருகமாறனை தூக்கி இங்க போடுங்க. இல்ல, உங்க தொகுதியிலயும் அவரை போட்டு கடைசியில மாத்தினாங்கல்ல, இவரெல்லாம் போட்டாங்க. ஆக்சுவலா இவர் நின்று இருந்தாருன்னா இந்நேரம் ரிசல்ட்டே முடிஞ்சிருக்கும் என் தொகுதியில. அதுதான் இங்க பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆளுங்க, அங்க போய் தேமுதிக. என் தொகுதியில சாம்பிளுக்கு சொல்றேன், என் தொகுதியில போட்டியிடாத கட்சி வேல்முருகன் கட்சி எல்லாம் வந்து போட்டியிடுது. ஓட்டு பிரிக்கிறதுக்கு கடைசி நேரத்துல திருமாவளவன் பேக் அடிச்சாப்ல. ஆனா பானை சின்னம் தான் இங்க பானை சின்னம் மட்டும் தான் ஓட்டு விட. நான் சொன்னல, இங்க மாம்பழம் ஜெயிக்க நான் அப்பயே சொன்னேன். கேட்டனா? சொன்னா? யார் லீடிங்ல இருக்கிறது? விடுதலை சிறுத்தை தான் நிக்குது. திமுக கூட்டணி ஒரே சீட்டிங்க. நான் தான் சொன்னால, இது வந்து ஏங்க அவங்க மனநல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன, இவங்களா ஒரு முடிவு பண்ணி இவங்களா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறாங்க. கிரவுண்ட் ஒர்க் நான் பார்த்தேன் ஜிப்சி. சில இடத்துல அதிகமா ஒர்க் பண்ணது இந்த, நான் தான் சொன்னல, நான் அப்பையில இருந்து சொன்னல, 2 கட்சி தாங்க அதிகமா கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதை பார்க்க முடியுது. வெளில பெருசா மீதி எல்லாம் வண்டி மட்டும் தாங்க சுத்துது, எம்டியா அப்படின்னு நான் சொன்னேன்.
தந்தி டிவில 111 கொடுத்துருக்கான் இப்ப. யாருக்கு? டிவி கேக்கா? ஆமா, அவன் 117ங்களா? 117 118? 118. இன்னும் ஒரு 7 தான் தேவை. அதிமுக இருந்து அந்த பக்கம் தாவாங்க, அமைச்சர் பதவி எழுதி வச்சுங்க. இப்படியே போச்சுன்னா 12. எனக்கு என்னன்னா, அறிவாலயத்துல வந்து போட்ட பந்தல், எல்இடி பேனர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம். ப்ரோ டிஎம்கே கான் கேஸ் ப்ரோ. அது வந்து 1 hour 1.5 மணி நேரம் முன்னாடியே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இவன் மெஜாரிட்டியில வருவானா, மெஜாரிட்டி இல்லாம போகுமா, அது மட்டும் தான் இப்போ கொஸ்டின். மெஜாரிட்டிலாம் வராது. அதெல்லாம் எதுவும் நடக்கும். மெஜாரிட்டி இல்ல மெஜாரிட்டி அதிமுக இல்லாம நான் ஓப்பனா சொல்லுவேன். அதிகபட்சம் 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக இல்லாம இங்க தனிப்பெரும்பான்மை ஆட்சிலாம் யாராலையும் வைக்க முடியாது. ஒண்ணு இங்க அதிமுக ஆதரவோட நிக்கணும். தான் ஒரே வழி. இது கூட்டணில இருந்து இந்த கட்சி நம்ம கூட வந்துரும், இந்த கட்சி நம்ம கூட கூட்டம் வந்துரும், அது நடக்காது. அமமுக 11 சீட்டு கொடுத்தீங்க, ஒரே தொகுதியில தான் ஜெயிச்சு நிக்குது, முன்னிலை நிக்குது. பாட்டாளி கட்சி 6 தொகுதிக்கு வந்துருச்சு. இப்ப இல்ல கபிலம் ப்ரோ நல்லா மாத்தி குத்திட்டாளுங்க. ஆனா 1,31,00,000 பேருக்கு காசு கொடுக்கல, அதை நம்பிட்டு உட்கார்ந்துருந்தாங்க டிஎம்கே, மாத்தி குத்திட்டாங்க. அதிருப்தி ஒண்ணு இருக்கு, கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கா? பாருங்க, வில்லிவாக்கத்துல திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் முட்டிட்டு நிக்குது. 3000 வாக்கு வித்தியாசம் தான். விருகம்பக்கத்துல டிவிகேக்கும் அதிமுக தான் முட்டி நிக்குது. நான் சொன்னேன்னா, இங்க திமுகவும் அதிமுகவும் டிவிகே கூட தான் முட்டி நிக்குது நிறைய இடத்துல. கோவை 14,000 வாக்கு. லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க ப்ரோ. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு முன்னிலை வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச முன்னிலை மேல வருதுன்னா அதிமுக தாங்க மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அதிமுக வந்தாதான் ப்ரோ. டிஎம்கே வேலை மேல இனிமே வர முடியாது. அதுவும் அந்த ரெட்டலை கீழே சின்னம், போனாதான். அதுவும் ரெட்டலை சின்னம். அதுதான், அது இல்லைன்னா அதுவும் இல்லாம போயிருக்கும். ரெட்டலை சின்னம் இந்த தடவை டூ ஆர் டே சிச்சுவேஷன் எடப்பாடிக்கு. அதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சொச்சம் இருக்கிற நேரத்துல அதுதான் தெரிய போகுது. இன்னும் ஒரு 2:30 மணி நேரம், மணி 12 ஆக போகுது. 1 2 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச 2:30 முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பார்ப்போம். முன்னாடி நம்ம நேற்று சொல்லும் போது காலையில 10 மணிக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சிடும்னா, இழுத்து அடிச்சு இப்ப 2:30 மணிக்கு 3 மணி வரைக்கும் இழுக்கும். உட்காந்து கரூர்ல காப்பாத்தி விட்டீங்களா? உட்காந்துங்க போங்க. ஆமா, எல்லா கட்சியும் சேர்ந்து காப்பாத்தி விட்டீங்க, உட்காந்துருங்க. சரி கபிலன் ப்ரோ, இப்ப இவன் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு 10 லட்சம் கோடி வேணும். என்ன பண்ண போறான்? அது மேல இவனுக்கு ஓட்டு போட்டாங்களா, அது அவனுக்கு தலையெழுத்து. ஏன் இப்ப அவனாலையும் தனியா பெரும்பாலும் கண்ணு முன்னாடி சுத்துவாங்களே பார்க்காம ஓடி போனா அதையே நியாயப்படுத்துறானுங்க. இவன் என்ன பண்ணாலும் அதை நியாயப்படுத்துவானுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. என்னன்னா, அவனாலையும் தனியா ஆட்சி அமைக்க முடியாது, இவங்களாலையும் தனியா ஆட்சி அமைக்க முடியாதுன்ற நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா 2 பேரும் அதிமுகவும் டிவிக்கும் கூட்டணிக்கு தான் வந்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. இங்க ஓட்டு பிரிச்சு, இங்க ஓட்டு எல்லா தொகுதியிலும் சரிசமமா பிரிஞ்சிருக்கு, சரிசமமா பிரியுது. ஓப்பனா சொல்லணும், நாம் தமிழர் ஓட்டு மொத்தமா எல்லாத்தையும் வாஷ் அவுட் ஆயிருக்கு. ஒரு தொகுதி கூட இல்லை. இது வரைக்கும் 9.1% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க டிவிக்கு. அதிமுக 7.7% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 37,54,400 வாக்கு இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. டிவிக்கு 44 லட்சத்துக்கு வந்துருச்சு. நாம் தமிழர் 4 லட்சத்துக்கு வந்திருக்கு. 1% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சோஃபார் இது வரைக்கும். மதிமுக முன்னாடி ஒரு இடத்துல நிக்குது, அவங்களோட இது, அதுவும் திமுக சின்னத்துல. ஓகேவா, அவன் லீடிங்ல இருக்கிறாங்க. மேபி மதிமுக ஒரு தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறையில காங்கிரஸ் மாம்பழம் முன்னாடி நிக்குது. திமுக இது வரைக்கும் 8.9% ஓட்டு வாங்கியிருக்கு. இது வரைக்கும் 8.9% ஓட்டு வாங்கியிருக்கு. எத்தனை ஓட்டு நான் இப்ப சொல்றேன். தாவேகா 44,25,666 வாக்கு. நாம் தமிழர் 4,66,418 வாக்கு சோஃபார். இது வரைக்கும் 4 கோடி வாக்கு பதிவாயிருக்கு. திமுக 40,34,042 வாக்கு, 8.3% வாக்கு ஓட்டு பதிவாயிருக்கு. அதிமுக 7.7% ஓட்டு தான் பதிவாயிருக்கு. இப்ப பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, ஆனா முன்னிலை அதிகமா இருக்கா? இது வரைக்கும் எவ்வளவு ஆயிருக்கு? 4 கோடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. 4 கோடி கிட்டத்தட்ட 5 கோடி வரப்போகுது. 5 கோடி தானே மொத்தமே போல இருக்கு. டோட்டல் அவ்வளவுதானே? 4 லட்சம், 44 லட்சம் ப்ரோ. 44 லட்சம் லட்சம். ஓகே, சாரி, மாத்தி சொல்லிட்டேன். இப்ப முன்னிலை வந்து அதிமுக முன்னிலை இருக்கிற மாதிரி இருக்கா? அதிமுக முன்னிலை இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. திமுக பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு.
மாரிதாஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறான். டிவிகே வந்து 105 இடத்த புடிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 105 தயவு நாள் இல்ல, இல்லாமயே 100 அவங்களால ஆட்சி அமைக்க புடிச்சிட்டாலே முடியும். 100 புடிச்சாச்சுனாலே நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும். வேற எங்க இருக்கு உங்களுக்கு சான்ஸ்? இல்ல அவன் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கான். 105 வந்துருச்சுன்னா அதிமுக திமுகவுடைய தயவு இல்லாம அவங்க ஆட்சி அமைக்க முடியும்னு அவன் ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். சரி, இப்ப பேச்சுவார்த்தை யார் இவங்க 2 பேருக்கு நடுவுல மத்திய பேச்சுவார்த்தை யார் நடத்துவா சொல்லுங்க பாப்போம். அவன் என்ன போட்டிருக்கான்னா இல்லங்க, டிவிகே 105 இல்ல மாரிதாஸ் காங்கிரஸ் சொல்ற மாதிரியே கணக்குல வச்சுப்போம். நான் என்ன கேக்குறேன், இவங்க இல்லாம இவங்க பண்ண முடியாது, இவங்க இல்லாம இவங்களும் பண்ண முடியாது. இப்ப நடுவுல இவங்க 2 பேருக்கு நடுவுல பேச்சுவார்த்தை யார் வருவா? அது உண்மைதான். அட யார் வருவா சொல்லுங்க. யாரும் வரமாட்டாங்க, யாரும் இல்ல. என்னங்க நீங்க அதிமுகக்கும் தாவேகாக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைக்கு யார் வருவா? பிஜேபி. வாயில வர மாட்டேங்குது விஜயராஜ் ப்ரோ. அது ஏன் வரல வாயில? அதிமுகக்கும் தாவேகாக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைக்கு யார் வருவா? நடுவுல வந்து பிஜேபி தான் பேச்சுவார்த்தை. அப்புறம் சொல்ல வேண்டியது நான் கேக்குறேன்ல. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட அவனுக்கு பேச்சுவார்த்தைக்கே போக தேவையில்லைங்கிறேன். அவனுங்க இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவனுங்களை பிடிச்சி இழுத்தே அவனுங்க 105 தாண்டிட்டானுங்கன்னா அவனுக்கு இவனுங்களை வச்சே முடிச்சிருவானுங்கன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் எத்தனை இடத்துல முன்னிலை இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே போய் பாருங்க தயவுசெய்து. நீங்களே 4 இடத்துல இருக்குதான் காங்கிரஸ். சொல்லுங்க. சரி, செல்வ பெருந்தகை 18,000 வாக்கு வித்தியாசத்துல பின்னடைவு. இல்ல நீங்க போறது லாஜிக்கா ஒரு கணக்கு போடுறீங்க. 105 வாங்கினா இவங்கெல்லாம் தேவையில்லைன்னு. ஆனா நடக்க போறது வேற. யாரு சொல்றதோ அந்த அவங்க பேச்சு தான் அவன் கேட்பான். வெயிட் அண்ட் வாட்ச். சென்ட்ரல்ல அங்க உட்காந்து கையை காட்டிட்டு சிபி ஆபீஸ்ல இருந்து கையை காட்டிட்டு ஆடிட்டு வரான். அப்ப நான் அன்னை கணித்தா ஜிப்சின்றதை நான் திருப்பி ட்ரெண்ட் பண்ணுவேன் வெக்கமே இல்லாம. சொல்லி வச்ச மாதிரி எந்த பிரச்சனையும் வராம கரெக்டா விசில் சின்ன கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் உட்காந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிகாரிகளை டக்குன்னு உடனே சொன்ன உடனே எடுத்து அதிகாரிகளை உடனே மாத்துறாங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கனால எழுப்பவே முடியாது. எஸ் 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 எஸ். ப்ரோ எனக்கு ஒரு டவுட். யாரு இந்த ட்ரெண்ட் கிருதி இது வந்து இப்போ ஒரு 2 o'clock வரைக்கும் இப்படியே தான் போகுமா? லைக் இஸ் தேர் எனி சான்சஸ்? சாரி, அரௌண்ட் 3 o'clock வரைக்கும் போகும். அதான் 3-4 மணி வரைக்கும் போறீங்க. வந்து இழுபறிகள்னு சொல்லி இழுப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்றது, இது முன்ன பின்ன நெக் டு நெக் ஃபைட் அப்படின்னு வருது. ஏன்னா டிவிகே வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவோட ஓட்டு தான் இங்க பிரிச்சிருக்காங்க. அதிகபட்சமா டிஎம்கேட ஓட்டை இந்த தடவை அதிகமா பிரிச்சிருக்காங்க இவங்க டிவிகே. சோ இங்க டிவிகே விஸ் ஏடிஎம்கே தான் இங்க போயிட்டு இருக்கு. அதுலயும் ஏடிஎம்கே விட லீட்ல தான் இங்க டிவிக்கு முன்னிலை போயிட்டு இருக்கு. அப்படின்னு போது இவங்க இல்லாம இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது, இவங்க இல்லாம இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. இதுக்கு நடுவுல மத்திய பேச்சுவார்த்தை ஒண்ணு நடக்கும். அதுதான் பிஜேபின்னு நான் சொன்னேன். அதனாலதான் ஒருத்தவங்க ட்வீட் போட்டாங்க, ஒரு பிஜேபி ஐடி சப்போர்ட்டர் ட்வீட் போட்டாங்க, யார் ஜெயிச்சாலும் எங்க இதோட தான் போடணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க. அதை தான் நான் முன்னாடி கொண்டாட முன்னாடி படிச்சு காட்டினேன். உங்க கொஸ்டின் என்னன்னு கேளுங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ டிவிக்கே குறையவே குறையாதா? அப்கமிங் இருக்குல்ல, மணி 12 தானே ஆகுது, இன்னும் நேரம் இருக்குல்ல, இன்னும் 3 hours 4 hours இருக்குல்ல, குறையறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? தெரியலையே, அது சொல்ல முடியாதுல்ல. மக்கள் ஓட்டு போட்டிருக்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ பணக்கிற பார்த்தா முன்னிலை போயிட்டு இருக்கு. இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். மக்கள் திருப்பி மகேசன் ஏன் என்னாச்சு, ரொம்ப இதா இருக்கீங்களா? சரி, ஓகே, ரைட். எல்லாருமே அப்செட் ஆறாங்க இன்னைக்கு எல்லாரும். இல்ல ஆல்ரெடி 5 லட்சம் ஓட்டு ஓவரால் ஓட்டு லீடிங் போயிட்டாங்க ப்ரோ. 44 லட்சம் ஓட்டு வாங்கினது அதிகம். இதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, காங்கிரஸ்ன்றதை ஒத்துக்கணும். இப்பயாவது தயவு செஞ்சு ஏத்துங்க. எனக்கு என்னன்னா, ஏதாவது கேட்டோம்னா வளர்த்து விடக்கூடாது ப்ரோ. நான் தான் சொன்னேன், இங்க சென்டர் ஆஃப் த சீட்டு அவன் தான், ஆனா அவன் சீட்டு கிடையாது. அவனை வச்சுதான் கேம் ஆடும். அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா புதுசா உள்ள ஒரு பார்ட்டி உள்ள வரும்போது, ஒரு நடிகர் உள்ள வரும்போது இது பிரியும். இங்க 4 பேர் சுத்தி ஓடுவீங்க, சென்டர் சீட்டு அவன் கிடையாது. அவனை சுத்தி தான் கட்சிகள் ஓடும். இங்க பெரும்பான்மை எடுப்பியா? இல்ல. அதிமுக ஆதரவோடு தான் நீ வாங்க முடியும். அப்ப அதிமுகவுக்கும் இங்க டிவிகேக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த நபர் யார்? சிம்பிள், டெல்லிக்கு போ.
பிஜேபி இப்போ கரெக்டாக இப்போ வந்துருச்சா? வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் அந்த சின்ன சின்ன கட்சியில்கிட்ட போயிட்டு அதை கூட்டிட்டு வருவாங்க, அவன் அதை பண்ண போறது இல்ல. அப்படி வந்தாலுமே அது செஞ்சு கொடுக்க போறது வேற ஒரு ஆள் தான். இங்க பாருங்க, அதுதான் பாட்டாளி வெயிட் பண்ணி மக்கள் கட்சி பார்க்கணும். ஆல்ரெடி, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஆல்ரெடி பிஜேபி அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? முடிஞ்சுதான்? சரி. விடுதலை சிறுத்தை என்னானாலும் இந்த பக்கம் போக மாட்டாங்க. ஒன்று. காங்கிரஸ் இது வரைக்கும் நீங்கள் காங்கிரஸ் வரைக்கும் எந்தெந்த இடத்துல முன்னிலை வந்திருக்கு நீங்களே பாருங்க. ஒரே ஒரு டவுட் தான். இப்போ அவன் ஆட்சி அமைனா ஏடிஎம்கே சப்போர்ட் தேவையானது. இப்போ லேட்டஸ்ட் நிலவரம் வந்து 104 தொகுதிக்கு வந்துருக்கு. கம்மியா இருக்கு. டிவி கேட்டோம் 104க்கு வந்துருச்சு. ஏடிஎம்கே 65க்கு வந்துருச்சு. டிஎம்கே 44க்கு வந்திருக்கு. காங்கிரஸ் 5க்கு வந்திருக்கு லீடிங்ல. பாட்டாளி மக்கள் கட்சி 4 லீடிங்ல வந்திருக்கு. இப்போ கபிலன் ப்ரோ, இன்னொரு ரியலிஸ்டிக்கான கேள்வி, பட் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்ன? ஆக்சுவலா வந்து விஜய் ஒருவேளை இந்த இதுல வந்து ஒரு 100 சீட்டுக்கு மேல வாங்கிட்டான் அப்படின்னா அவன் ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவனை வளர்த்து விடக்கூடாது, அவனை இங்கேயே அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறத பத்தி ஏதாவது யோசிப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே என்ன இல்ல. சினிமா தனமா இருக்கு, காமிக்கலா இருக்கு. என்ன என்ன விஜய் ஃபேன்ஸ் பேசுற மாதிரி? இல்ல அவனை விட்டாங்கன்னா இதுக்கு மேல அவன் ஒருவேளை அவன் வந்துட்டான்னா அதுக்கு மேல இப்படி வச்சுக்குமா. இன்னும் கொஞ்சம் இதோட பெட்டரான விஷயம் நான் சொல்றேன். திமுக கட்சி வந்து அதிமுக கொண்டு வந்து இணைச்சிருவீங்களா? அதிமுக வந்து திமுக கட்சியோட இணைஞ்சிருமா? உடனே தாய்க்கு எடுத்துக்க. என்ன இது? சிரிக்க மாட்டாங்க திமுக அதிமுக சிரிக்க மாட்டாங்க. கடுப்பா வாங்கல மாட்டாங்க. சிரிக்கிறது விடுங்க, கடுப்பா வாங்க. வளர்த்து விடக்கூடாதுன்னு சொல்லியே வளர்த்து விட்டாங்க. காங்கிரஸ்ல பொறுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். காங்கிரஸ்ல திருச்சி வேலுச்சாமி அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னா, பணம் செலவழித்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலைமையை தாவேகா வந்து மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். டிவிக்கு பணமே கொடுக்கலையா? இல்ல காங்கிரஸ் எங்கேயுமே ஜெயிக்காம இருக்கு, நல்லதுதான். நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், காங்கிரஸ் இங்க ஃபேக்டே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. என்னங்க நீங்க திமுக கூட கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் இங்க ஒரு ஃபேக்டே இல்லைன்றது நான் ஒரு சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ இருக்கிற ஓட் பேங்க் இங்க காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் அவங்க நின்னாங்கன்னா கிடையாதுங்க. கூட்டணியில நின்னா மட்டும்தாங்க. இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2023 நாடாளுமன்ற தேர்தல் வருது. எங்க தனியா நின்னா அவங்களுடைய ஓட் பேங்கை காட்ட சொல்லுங்க. அவனுங்க ஜம்ப் பண்ணிடுவானுங்க கபிலம் ப்ரோ. நான் தான் சொல்றேன், ஜிப்சி சொன்ன ஞாபகம் இருக்கா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எவனா கூட்டணில இருந்து இந்த மாதிரி பேசுவானா? ஜம்ப் ஆகும். நான் சொன்ன மாதிரி நடக்குதா பாருங்க. 29க்கு ஜம்ப் தான். ஆக்சுவலா நம்ம அதான் பேசிட்டு இருந்தோம். காங்கிரஸ் டிவிக்கு என்ன பேசியிருந்தோம். ஏகே மாஃபியா முதல்ல இருந்தே அப்படிதான் பேசிட்டு. இல்ல இவனுங்க வந்து தெரிஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே எப்படி இருக்குதுன்னா, நாங்க ஏதாவது சீட்டு ஜெயிச்சிருந்தா நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் அப்படிங்கறது மறைமுகமா சொல்றானுங்க. நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன். நான் எப்படி இது வேணா ஓவரா கூட இருக்கலாம். கூட்டணி ஆட்சி என்னைக்குமே 5 வருஷம் நிலைச்சினதே சரித்திரமே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. கூட்டணி ஆட்சினா எங்கள் ஆதரவு இருந்தது. சென்ட்ரலே இது பெருசாக வேலைக்கு ஆகல. எப்போ கவுழணும் எப்போ இதாகும்னு ஒரு பயம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொகுதியில் நீ ஜெயிச்சாலே அந்த தொகுதிக்கு நீ என்ன செஞ்சு கிழிக்கிறன்றதை இங்கே மக்கள் பார்த்துட்டு இருப்போம். வெயிட் பண்ணுங்க, நேரம் இருக்கு. 12 தான் ஆகுது. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. பாருங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக பார்ப்போம். அதிமுக 74 வந்துருச்சு. கொளத்தூர்ல ஸ்டாலின் வந்து 5000 ஓட்டுல மட்டும்தான் ட்ரைல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 20,000 பக்கம் இருந்தது 5000 குறைஞ்சது. ஏகே மாஃபியா வந்திருக்காரு, சொல்லுங்க மாஃபியா. ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ் போடாதானே இப்ப ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கானு ஜிப்சி. ஆமா, இந்த குடிகாரன் நைட்டு தானே போடுவானுங்க. அதுக்குள்ளே ஆட்சி அமையணும். இன்னும் அதுக்கு பெரும்பான்மை ஒண்ணு வேணும்டா. இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ள கன்ஃபார்மே பண்றானுங்க. இல்ல கபிலன், இப்ப போற ஃபோர்ஸ்ல பெரும்பான்மை எல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்சு 75 80 80 60 40 70 80 இப்படிதான் நிக்க போகுது நினைக்கிறேன். தொங்க போகுது.
அதுதான் பிளான் ஆக்சுவலா. அது அப்படியே நடக்குது ஆக்சுவலா. ஆனா ஒருத்தன் போட்ட பிளான் எப்படி எல்லாராலையும் எப்படி இப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. இந்த கான்ஃபிடென்ட்டா இருங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது ரிசல்ட்டை யாரோ முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இருக்கோம், நீ பாத்துக்க, நீ இறங்கு, நாங்க இருக்கிறோம், நீ பாத்துக்க. யார் அந்த நாங்க? இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, விஜய் கூட கனவு வந்திருக்க மாட்டான் இவ்வளவு சீட்டு வரும் அப்படின்னு. அதான் ஃபேக்ட் ஆக்சுவலா. ஒருத்த நாடுல திமுக முன்னில, பட்டுக்கோட்டையில திமுக முன்னில. ஐயா நான் வந்து மைக்கை வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்குறேன். ஆனால் மைக்கில் வந்துட்டு யாரும் பேசமா தெரில, வந்துட்டு அப்படி இறங்கிடுறீங்க. ஒரு வருஷம் இருக்குப்பா, வந்துடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இது மாரிதாஸ் ஒரு இது போட்டிருக்கான் பாத்தீங்களா, நான் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். என்னங்க மாரிதாசையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. மாரிதாசனை தேர்தல் ப்ரோ ஸ்பேஸ்ல இருக்கீங்க, இது வரைக்கும் பேச நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல கேட்டுதாங்க இருக்கேன். அந்த விஷயத்தை தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல. ஓ சரி சரி, அதான் 105 அந்த இதுதானா? ஆமா 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 சரி சரி, நான் மேபி அந்த டைம் விஜயராஜ் சொன்னாரு, அதுதான் சொன்னாரு. ஓகே ஓகே ஓகே, சாரி ப்ரோ. இப்போ என்னதான் கதை வெயிட் பண்ணோம், தொங்கிட்டு இருக்கோம். என்ன ரிசல்ட் தெரியல, யாருக்குமே தெரியாத ஒரு ரிசல்ட். இன்னமும் ஒரு கன்ஃபார்மான ரிசல்ட் எதுவுமே இல்ல. சீட் என்னமே எதுவுமே கன்ஃபார்ம் சொல்லல, முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. மிஷன் என்ன எண்ணி முடியல. அசோக் ப்ரோ யாருக்கு மெஜாரிட்டி இல்ல, கரெக்டா? ஆமா, இப்போதைக்கு இல்ல. உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு தெரிஞ்சு எண்ணி முடிக்கும் போதும் யாருக்கு இருக்கான்னு தோணுது, வராதுன்னு தான் தோணுது. ஏடிஎம் டஃப் இல்ல மேல வர்றதுக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல யாருக்கும் மெஜாரிட்டி வராது, கரெக்டா? இல்ல இதுக்கு மேல யாருக்கும் மெஜாரிட்டி வராது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 எம்எல்ஏ இங்க இருந்து டிஎம்கேல இருந்தோ ஏடிஎம்கேல இருந்தோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. தூக்குவாங்களா? தூக்குவாங்க. அதான் கூவத்தூர்ல அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே. எனக்கு முடியும், எனக்கு இது ஃபுல்லா முடியும் போது விஜய் மேல இருக்க மாட்டான், ஏடிஎம்கே தான் மேல இருக்கும். அது எனக்கு கான்ஃபிடண்டா இருக்கேன். பொறுத்து இருந்து மணி இப்ப தானே 12 ப்ரோ, அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே லீட் பண்ற எந்த சீட்டுமே அவங்க அவங்க வந்து நல்ல மாதிரி இருக்காங்க. சோ இப்ப கம்மியா இருக்கிற அந்த டிஎம்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற சீட்டையும் ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற சீட்ஸை வந்து ஒரு 30% அவங்க இது ஷீட்டை கன்வெர்ட் பண்ணா கூட நிறைய சான்ஸ் இருக்கு அவங்க மேல வரும். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு முடியும் போது டாப்ல வந்து ஏடிஎம்கே இருக்குன்றது என்னோட ஃபீல். எண்ட் ரிசல்ட்ல டாப்ல வந்து ஏடிஎம்கே இருக்கும். பிஜேபி கூட கூட்டணி வைக்கலன்னா அதிமுக எப்போ 80 தாண்டி போயிருக்குங்க. இதெல்லாம் அந்த அத்தனையும் தூக்கிட்டு போனாங்க அவங்க. எனக்கு டாப்ல இருக்கோ இல்லையோ, எனக்கு விஜய் விட ஒரு சீட் அதிகமா இருந்துட்டா போதும். வேறலாம் எனக்கு எதுவுமே நான் ஆசைப்பட்டேன் இல்லைங்க. பாப்போங்க, டவுட் தான், பார்ப்போம் இருங்க. மணி 12, 1 மணி ஆகுது, 12:45. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி, இப்போ 2:30 போல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். 3 மணிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்துடும். இந்த காங்கிரஸ் சொன்னீங்களே, யார விஜயராஜ் நீங்க தானே சொன்னீங்க, காங்கிரஸ் செல்ல பெருந்தது 23,911 வாக்கு வித்தியாசத்துல பின்னாடி. இல்ல ப்ரோ, காங்கிரஸ் ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா அவனுக்கு 28 தோக்கணும். அவனுக்கு ஜெயிச்சானுங்க. அவங்களுக்கு நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கறது அதிகங்க தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு. நான் உண்மையிலே சொல்றேங்க, ஓட் பேங்க் அவங்களுக்கு ரொம்ப கம்மிங்க. அவங்க டிஎம்கேவோட தயவால தான் அவங்க வந்து சர்வைவல் ஆயிட்டு இருந்திருக்காங்க ஆஃப்டர் 2000 அப்புறம். சொல்றேன், டிஎம்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கலாம். அதாவது விஜய் பிரபாகரன் முன்னிலைப்பா, விஜய் பிரபாகரன் விருதாச்சலத்திலயும் சரி, விருதுநகர்லயும் முன்னிலை. விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிடும் நினைக்கிறேன் அந்த பையன். டிவிகே கிட்ட காங்கிரஸ் தள்ளி விட்டுருந்தா பிஜேபிக்காரங்க டிவிகே போட்ட ஓட்டெல்லாம் எதுவுமே விழுந்திருக்காது. அந்த லாஜிக் அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம், அதை கூட யூஸ் பண்ணல. என்ன போதோ தமிழ்நாடு போ. இந்த எலெக்ஷனுக்கு பெரிய கலவரம் ஒன்று பண்றதுக்கு ரெடியா இருக்கிறானுங்க. என்ன பண்ண போறானுன்னு தெரியல. மெட்ராஸ் பையன் அப்டேட் சொல்லுங்க. இருக்கீங்களா மெட்ராஸ் பையன்? வாங்க வாங்க, சொல்லுங்க வாங்க. மோஸ்குட்டி அப்டேட் இருந்தா சொல்லுங்க.
குமாரபாளையம் இப்படி தொகுதி இருந்தா நாமக்கல்ல ஸ்பேஸை வந்து என்னையா நினைப்பாங்க? இப்படி எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா என்னையா நினைப்பாங்க பாக்குறவங்களாம்? என்னையா மைக்ல உட்கார வச்சிருக்கேன், ப்ரோ கீழே வெயிட் பண்றாங்க. குமாரபாளையம் தொகுதியில வந்து ஏடிஎம்கே வந்து 2000 ஓட்டுல தான் தேர்ந்தெடுத்தாங்க தங்கமணி கேண்டிடேட். சேலம் வடக்கு வந்து 4000 ஓட்டு லீடிங் டிவிக்கே. கேஎன் நேரு 4000 ஓட்டு லீடிங். ப்ரோ இந்த ஸ்டார் கேண்டிடேட்லாம் மோஸ்ட்லி அட் எண்ட் ஆஃப் எலெக்ஷன் அவங்கலாம் வின்னு தான் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் லீடு ட்ரையல் அதெல்லாம் பார்க்கறதே வேஸ்ட். உதயநிதி ஸ்டாலின், கேஎன் நேரு, அன்பில் மகேஷ், எஸ்பி வேலுமணி, மேபி இவர் தங்கமணி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கடைசி ஸ்டேஜ்ல வந்து 99% உங்க வின்னு தான் வரும். ஆனா ஒண்ணு எழுதி வச்சுக்க, திமுக ஆளுங்கட்சியா பாத்தியில்ல, அடுத்த 5 வருஷம் திமுக எதிர்கட்சியா நீ பாப்ப. கொடூரமா வேலை செய்வானுங்க. என்ன இப்ப கலப்பணி செய்வானுங்க, ஜிப்சி உட்காந்துக்கிட்டு பாருங்க. இல்ல ஆக்சுவலா அதை வந்து பிஜேபி விரும்ப மாட்டாங்க. திமுகவை வந்து எதிர்கட்சியா இருக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த டைம்ல அதிகமா வேலை செய்வாங்க. எக்ஸாக்ட்லி, போன தடவை இதான் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது 2031 ஒருத்தங்க உள்ள வர்றது கஷ்டம். இல்ல திருப்பியும் திமுக கைதான் போவாங்க. இப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த தடவை திமுக ஜெயிச்சதுன்னா 2031 கஷ்டம். இந்த தடவை அதிமுக ஜெயிச்சதுன்னா 2031 அவங்களுக்கு ஈஸி. விடுங்க ப்ரோ, இது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா இவனை பத்தி வந்து நமக்கு முழுசா தெரியும். நம்ம ஆன்லைன்ல எவ்வளவு தூரம் பேசணுமோ எல்லாமே பேசிட்டோம். எடப்பாடி முன்னிலைப்பா, ஆஃப்லைன்ல 40,000 ஓட்டு கிட்ட வித்தியாசத்துல போயிட்டாப்ல. எடப்பாடி கன்ஃபார்ம், டவுட்டே கிடையாது. எடப்பாடி தான் ஜெயிச்சிருப்பா, கன்ஃபார்ம், டவுட் இல்ல. எடப்பாடி தொகுதியில வந்து 9வது சுற்று, இப்ப நடந்தது 9வது சுற்று, 10வது சுற்று கிட்ட இப்ப வரப்போகுது எல்லா தொகுதிக்கும். 9வது சுற்றுல வந்து அதிமுக தான் முன்னிலை நிக்குது. முக்கியமா எடப்பாடி தொகுதியில எடப்பாடி தான் முன்னாடி. கலச பக்கத்துல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 32 வாக்குல அதிமுக தான் முன்னிலை இருக்கு. அங்க திமுக வந்து ஒரு பின்னாடி நிக்குது. கோயம்புத்தூர்ல ஏரியாலாம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கோவையில வந்து ஓட்டை பிரிச்சிருக்கானுங்க ஜிப்சி. கோயம்புத்தூர்ல விசில் ஆமா நல்லா பிரிச்சு கண்டிப்பா ஓட்டு எல்லா இடத்துலயும் பிரிச்சுட்டானுங்க. இது திமுக வாக்கு அதிமுக வாக்குலாம் இல்ல, 2 பேர் வாக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. முக்கியமா நாம் தமிழ் கட்சி வாக்கு மொத்தமா போயிருக்கு அந்த பக்கம். இவன் 5 வருஷம் ஆட்சி பண்ணுனாதானே இவன் என்ன எப்படிப்பட்ட ஒரு இப்ப முட்டி மோதிக்க, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. முட்டி மோதிக்க 2. ஆனா திமுக வந்து அதுக்கான குழி அவனுங்களே தோண்டிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். மேலூர் தொகுதியில வந்து எப்பா ஃபர்ஸ்ட் முதல் வெற்றி. மேலூர் தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் ஜெயிச்சிட்டாருப்பா. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்களா? நியூஸ் வந்துருச்சு. முதல் வெற்றி மேலூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வெற்றி. நம்ம பேசுறதுக்கு ஆப்போசிட்டாவே போகுது. காங்கிரஸ் காங்கிரஸ் வருது. காங்கிரஸ் சொல்றீங்களே. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒட்டு கேக்குறான்னு நினைக்கிறேன். யாரு நமக்கு ஓரவஞ்சனம் பண்றதுக்கே இருக்கு. ஆமா, டிவி காட்டுறாங்க. இப்பதான் காங்கிரஸ் பத்தி கழுவி ஊத்திட்டோம். காங்கிரஸ் தான் வரவே கூடாது. காங்கிரஸ் ஒரு சீட்டு ஜெயிச்சாலும் அவனுங்களுக்கு போயிருவாங்க. பயத்துல சுத்திட்டு இருந்தா அவனுங்க தான் முதல் சீட்டு ஜெயிக்கிறாங்க. 3 இடத்துல பிஜேபி லீடிங். நீங்க அட்லீஸ்ட் அதுலயாவது ஒன்று சொல்லிக்கலாமேடா. இப்பதான் காங்கிரஸ் கழுவி ஊத்திட்டோம். அவரு ராகுல் காந்தி எல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு கூட தயாரா இல்ல. அவரெல்லாம் வந்து ஓப்பன்னா அவரெல்லாம் டிவிக்கு சப்போர்ட். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு, நம்ம மக்களுக்கு என்னதான் ஆச்சு, அந்த அடத்தான் பொண்ணும். விஜய் ஜெயிக்கிறா தோக்குறா அதை விடுங்க, காங்கிரஸ்காரன் தான் முதல்ல ஜெயிச்சிருக்கா. இது ராகுலுக்கே ஷாக்கு. சென்னை ஏரியால எனக்கு தெரிஞ்சு திமுக விட அதிமுக நிறைய இடத்துல வந்து முன்னிலை வந்திருக்கு. என்னங்க இது பார்த்து சொல்லுங்க. எனக்கு இந்த மதுரை வாயில் சொல்லுங்க. அநியாயத்துக்கு பம்பரமா சுத்தினாங்களே ஏடிஎம்கே. பாக்குறாருங்க, திருச்சியில எல்லா இடத்துலயும் விசில், ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதிமுக ரெட்டல, அதுவும் 5000 வாக்கு வித்தியாசம். மீதி எல்லாத்துலயும் 10,000, 12,000, 5,000. திருவெரும்பூர் மட்டும் 650 வாக்கு வித்தியாசம். அதை பார்ப்போம். 59 இடத்துல முன்னிலை நிக்குது அதிமுக. பாஜக 4 இடத்துல முன்னிலை நிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடத்துல முன்னிலை நிக்குது. அமமுக வர்க்கமுள்ள 1. டிஃபரன்ஸ் அதான் ப்ரோ. அந்த சென்னை ஏரியா எல்லா ஏரியாலயும் வந்து விசில் தான் ஜிப்சி.
அந்த 45 தொகுதி கிட்டத்தட்ட சென்னை அந்த எல்லாமேவா? கேசிபிடி பிளஸ் திருச்சியில ஒரு எல்லாமே அப்படித்தான் 10. காட்டுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி அந்த பார்ப்போம். 55 தொகுதியிலையுமே வந்து ஒரு 5 சீட்டு கூட திமுக ஜெயிக்கிற நிலைமையில இல்ல. என் 50 ஏரியா சீட்டு கடலூர்ல வந்து 740 மார்ஜின்ல காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 தொகுதி ஜெயிப்புன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முன்னிலை வித்தியாசத்துல முன்னிலை நிக்குது. சென்னையில் எனக்கு கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு ஒன்று வரும்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன எப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றாங்க, அங்க அங்க இருக்கு, அங்க காட்டுறதான் சொல்லிட்டு தெரியுறேன் நானு. லீடிங் எப்படி தெரியுமா? யாராவது பார்த்து சொல்லுங்க எனக்கு. லீடிங் வந்து எப்படி மொத்தமா சொல்றது? இல்ல ஏதாவது இருந்துச்சா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று பேசணும்ல, அதுக்கு இதை பேசணும். டிஎம்கே ஏதாவது ஸ்பேஸ் ஓடுதா? இல்ல, காலையில போட்டாங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அவதார் குட்டி மைக் கேட்டிருக்காங்க, வந்திருக்காங்க. அடுத்து இல்ல இவனுங்க வாண்டடா டேக் பண்ணி மொபைல பாருங்க. 1.5 crores எண்ணிருக்கானுங்களாம். போட்டிருக்காங்க. வணக்கம் கபில். 2 கோடி எம்ஏஜி அசோக் சார். இல்ல இப்போ 30% தான் போட்டிருக்காங்க 12 நிலவரப்படி நியூஸ்ல. 30% மொத்த வாக்கு பதிவா? ஆமா ஆமா 4.88ல 1 2 3 அதான் சொன்னா 3 3.5 வந்துருச்சு. 1.5 crores எண்ணிருக்கானுங்க 4.88ல. கபிலன் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. டிவிகே ஜெயிக்கிறது பிஜேபி ஏன் செலிப்ரேட் பண்றாங்க? இதைத்தான் நான் கேட்டேன், என்ன கடிக்க வராங்க? இல்ல, ஆட்ஸ் ஆஃப் டிவிகே ஒர்க், ஆட்ஸ் ஆஃப் டிவிகே பீப்புள். அப்படின்னா கேட்ட சின்னத்தை அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. மேல கரூர் மேட்டர்ல கேஸ் விடாம பாத்துக்கிட்டாங்க சென்ட்ரல்ல சிபிஐல. எக்ஸாக்ட். அப்புறம் இவருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அங்க அந்த கட்சியில வேட்பாளர்களை இப்ப வந்து நான் சொன்ன எடப்பாடி வந்து சரியான வேட்பாளர்ல போடணும். இப்ப என் தொகுதியில வந்து ஒண்ணு திருமாவளவன் இல்லைன்னா முருகமாறன். திருமாவளவன் பேக் அடிஸ்டாப்ல, முருகமாறனும் பேக் அடிஸ்டாப்ல. அப்ப யாருக்கு அங்க ஸ்கோப் அதிகமா இருக்கும்? 3வது இருக்கிற கட்சிக்கு தான். கரெக்டா? ஆனா அப்பயும் தனி தொகுதினால இந்த ஜாதி ஓட்டுன்றது அப்பயும் இந்த இதுதான் போடுவேன்னு நிக்குது. அது எவ்வளவு 500 வாக்கு வித்தியாசத்துல 600 வாக்கு வித்தியாசத்துல இப்ப நிக்குது. யாருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் முட்டி நிக்குது. நான் அப்போ மைனட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டிவிகே செலிப்ரேட் பண்றதை விட பிஜேபியோட ஐயா சிம்பிளா சொல்லணும்னா வழி கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி நீயும் கொஞ்சம் சேர்ல இந்த ஓரத்துல உட்காந்துக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்ப சீட்டு தொகுதிகள்லாம் ஒதுக்கும் போது அப்பதான் ஈஸ்வர்னு ஒரு பையனை மேல கூப்பிட்டு வச்சு கேட்டேன், டேய் என்னடா அது கேண்டிடேட் போட்டிருக்கிறீங்க, இவ்வளவு கேண்டிடேட்லாம் சரியா இறக்கலாமே, ஏன் நீங்க இப்படி வீக்கா இருக்கு கேண்டிடேட்டு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு மழுப்புலாம் ஒன்று சொன்னான். சரி போ, உனக்கு தெரியாது, உனக்கு பெருசா அரசியல் தெரியலன்னு விட்டேன். இது யாருக்கு வழிவகுக்கும்னா 3வதா இருக்கிற கட்சிக்கு தான் வழிவகுக்கும். ஆனா மாற்றம் சொல்லக்கூடிய 2 கட்சி இருக்கு. ஒன்னு நாம் தமிழர், இன்னொன்னு டிவிகே. இப்ப இந்த 2 கட்சியில வந்து யார் ஓட்டு அதிகமா அறுவடை பண்ணுவானா, இப்ப விஜய் அறுவடை பண்ணி வச்சிருக்கான். நாம் தமிழரோட ஓட் பேங்க் 8% போன இது வரைக்கும் வாங்கின 8% ஓட் பேங்க் எங்க போச்சு? இங்க வந்துருச்சு. விஜய்க்கு தான் கன்வே இருக்கு. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இஸ் பிளேயிங் வெரி ப்ரூட்டல் கேம் டு அகைன்ஸ்ட் அவர் பார்ட்டி. ஏன்னா 2029 அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இது வரைக்கும் ஆட்சி அமைக்காத மாநிலங்கள்ல தன்னுடைய ஆட்சி அமைக்கணும்னு பிஜேபி கங்கணம் கட்டி இறங்கியிருக்கு. ஏன்னா மோடியோட பீரியட் வந்து முடியுது. எக்ஸாக்ட். நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. இத நான் ஸ்பேஸ்லயே சொல்லியிருந்தேன். அது வந்து எப்படின்னா இப்ப வெஸ்ட் பெங்கால் பிஜேபி, கரெக்ட், கேரளா, தமிழ்நாடு யார் ஆட்சி அமைச்சாலும் என்னுடைய ஆதரவோட தானே நீ அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு இன்டைரக்டான ஒரு மெத்தடுக்கு வந்துருச்சு. மெசேஜ் தான் அது, டைரக்ட் மெசேஜ். இந்த அதத்தான் இப்ப இங்க இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற பிஜேபி ஐடிக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதும் காரணமும் அப்படிதான் எனக்கு என்னமோ தோணுது. இவங்களோட செயல்பாடுகள் அங்க வெளிப்படையா காட்டுது. எப்ப கரூர் மேட்டர்ல எம்மாமல்லி அங்க வரும்போது இங்க அண்ணாமலை முன்னாடி போய் நின்னாரா, எனக்கு அப்பயே ரைட்டு ஜிப்சி தான் முதல்ல போட்டாப்ல தாமரையில விஜய் உட்கார வச்சு. அதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பொறி எங்க தெரியுமா எனக்கு தட்டுனுச்சு? எனக்கு முன்னாடி ஜிப்சிக்கு தட்டுச்சு. எனக்கு எங்க தெரியுமா பொறி தட்டுனுச்சு? அது எப்படி அது கேட்ட உடனே விசில குட்டிங்க? மேனிபுலேட் பண்ணிருக்காங்களோ இந்த எலெக்ஷன். கட்சி கொடியில யானை சின்னம் இருந்தது. ஒரு கண்டனம் ஒன்னும் தெரியல. உயிருள்ள ஒரு உயிரினங்களை கட்சியில சின்னமா வைக்க கூடாது. எப்படி வச்சீங்க? அங்கேயும் கண்டனம் தெரிவிக்கல. சொல்லி வச்ச மாதிரியே நடக்குது.
மேஜர் ரோல் ஏதாச்சும் ப்ளே பண்ணியிருப்பாங்களோ மிஷினில்? மிஷின்ல சொன்னா அப்புறம் அது நம்ம விஜய் ஃபேன்ஸ் மாதிரி பண்ணோம், வேற வழி கிடையாது. சரியா தப்பா அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணோம். ஆனா இங்க மறைமுகமா பேக்கப் பண்றாங்க, பிஜேபி மறைமுகமா டிவிகேக்கு பேக்கப் பண்றாங்கன்றது எழுதப்படாத உண்மை. இப்ப அடுத்து இப்ப நாளைக்கு இப்ப சரி இவன் வந்து இப்ப பெரும்பான்மை வாங்கிட்டான், இல்ல வந்து ஒரு 110 தொகுதி இல்ல ஒரு 100 தொகுதி கையில வச்சுக்கிட்டான், அதிமுக ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. கரெக்டா? கரெக்ட். அப்ப யாருக்கு இவங்க 2 பேருக்குள்ள மீடியேட்டர் யாரு? யார் பேச்சுவார்த்தை நடத்துவா? கம்பல்சரி பிஜேபி. அப்புறம் இங்க பாருங்க, மாரிதாஸ், கஸ்தூரி இவங்களோட டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுமே. இப்போதைக்கு 14% வாங்கியிருக்குங்க டிவிக்கு. அவங்களோட கணக்குக்கு டிஎம்கே இருக்க கூடாது, அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். டிஎம்கே நீங்க தமிழ்நாட்டுல காலி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த வேற ஒரு கட்சியை வச்சு உட்கார வச்சு டெம்பரரி ரீப்ளேஸ் பண்ணி அந்த கட்சி எப்படி வேணாலும் நீங்க ஈஸியா காலி பண்ணிடலாம். அந்த இடத்துல நம்ம மறுபடியும் வந்து உட்காந்துலாம். இதுதான் அவங்க பிளான். அவங்களுக்கு தேவை டிஎம்கே காலி பண்ணணும், அவ்வளவுதான் எய்ம். சரி, இது வரைக்கும் ஒன்று சொல்லிடுறேன். இது வரைக்கும் சோஃபார் மக்களே, இது வரைக்கும் சோஃபார் டிவிகே கட்சி வந்து 14.4% ஓட்டு வாங்கியிருக்கு, திமுக வந்து 13.4% ஓட்டு வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 12% ஓட்டு வாங்கியிருக்கு. ஆனா சீட் கன்வர்ஷன் டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போயிருக்கு, டிஎம்கேக்கு வரல. இல்ல சீட்டு கூட இப்ப என்ன ஒண்ணு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜெயிக்கிறது என்ன முன்னிலை தானே இப்ப சொல்றோம். இது வரைக்கும் இது பர்சன்டேஜ். சீட்டு வந்து இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. முன்னிலை வந்து பாத்தீங்கன்னா 10,000 வாக்கு 8,000 வாக்கு. இப்ப வந்து சென்னை ஏரியா எல்லாம் மொத்தமா போயிருக்கு. மொத்தமா 15,000 16,000 18,000 திமுக கோட்டை இத்தனைக்கும் மொத்தமா வருஷம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல எடப்பாடி ஏதாச்சும் பிஜேபியோட முறுக்கினார்னா கன்ஃபார்மா இவங்க அலைன்ஸ் கூட்டு வந்துருவாங்க டிவிக்கு. அது வெயிட் பண்ணுங்க, இந்த உள்ளாட்சி தேர்தல் தாண்டி நாடாளுமன்றத்தை ஒட்டி வருதுல்ல, அப்ப பாருங்க. ஸோ டிவிக்கே பிஜேபி நம்ம அலைன்ஸ் பண்ணி இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏடிஎம்கே ஏதாச்சும் கொஞ்சம் முறுக்கிட்டாங்கன்னா பிஜேபியோட இங்க பாருங்க. சிவகாசியில கீர்த்தனா எனக்கு என்ன மிஷின்ல ஏதாவது வச்சுட்டானுங்களா? எனக்கு உண்மையிலே சந்தேகமா இருக்கு. சிப்ஸி என்ன சிப்ஸி நடக்குதுங்க? எங்க அண்ணன் மேனிஃபெஸ்டோல இருக்க நல்ல ஸ்கீம் நாள் சொல்லுங்க. இந்த ஒயிட் பேரை முதல்ல எல்லாரும் புடிக்கலாம். முதல்ல இது வாய் வச்சுது வந்த சகுனமே சரியில்லை. அப்ளை பண்ண ரெடி. 6 சிலிண்டர் ஓய் மறக்காத. நான் போறேன், நான் விட்டு போறேன். எனக்கு இனிமேல் இங்க இருக்க புரியல, நான் போறேன். 6 சிலிண்டர் வாங்கி போண்டா கடை போடலாம்னு இருக்கிறோம். வடா பஜ்ஜி தாய்மாமன் சீர் வாங்குறது ரெடி. ஸ்பேசிங் டைம் சொன்னீங்க. ஒயிட் பேர் ப்ரோ 6 சிலிண்டர்லாம் அவன் கொடுக்க மாட்டான். டிஎம்கே பிஜேபி மேல போடுவான். ஓட்டு போட்டவெல்லாம் ஐயோ அம்மான்னு கதறுவான், வெயிட் பண்ணுவான், அனுபவிக்கிட்டான். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல அது கரெக்ட். நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஓட்டு போடலாம் வாயு வயிற்றுல அடிச்சுன்னு சாகணும், யோசிக்காத முட்டாள்தனமா பண்ணி எல்லா ஸ்கீமுக்கும் போய் ஆமா ஆமா சொல்லிட்டு வரும்போது தெரியும் உங்களுக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஸ்பேஸ் 6:30 மணிக்கு கரெக்டா சொல்லி போட்டீங்க, ஐடி டீஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு டைம் சொன்னீங்கன்னா பண்ணிட்டு நாசமா போகலன்னு கிளம்பிடல. அது சொல்லலையே. அது ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மொசக்குட்டி ஐடி டீஆக்டிவேட் கன்ஃபார்ம். இந்த பரதேசி நாயனை நம்பி சவால் விட்டது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. மொசக்குட்டி சைகை தமிழரசர் மொசக்குட்டி தாக்கப்பட்டாரு. மாவட்டமும் எங்க மாவட்டமும் மகாமட்டம் ப்ரோ. நல்லா கனவுல கூட நினைச்சு பார்க்கல நாமக்கல்ல இப்படி ஒரு நிலைமெல்லாம் இருக்கும். திருநெல்வேலி தான் ரொம்ப மோசம் ப்ரோ. ஐயா சொல்லுங்க. விஜய் ஜான் ஆரோக்கியசாமி சென்னையில பனையூர்ல ஆலோசனை. ஐயா காலையில ஓட்டு எண்ணும் போது எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு எண்ணும் போது சிஆர்எஃப் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எங்க நிக்குது? பனையூர் ஆபீஸ்ல. எப்படி எப்படி ரிசல்ட் இன்னும் வரவே இல்ல. 8:30 மணிக்கே எப்படி காலையில வந்துச்சா? பிளாஷ் நியூஸ் வந்துச்சா? 8:30 மணிக்கு எப்படி நீங்க பனையூர்ல சிஆர்எஃப் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் எப்படி அங்க இறக்குனீங்க? கூடுதல் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வேற நியூஸ். எப்படி 11 வாக்கு வித்தியாசத்துல நீங்க கொண்டு போய் நிப்பாட்டினா சரி ஓகே ஏதோ ஒண்ணு பண்றீங்க அர்த்தம். இப்பயே கொண்டு போய் இறக்கிட்டாங்க. எப்ப? காலைல 8:30 மணிக்கு. சென்னையில் தாவைக்கா தலைவர் விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் ஆலோசனை.
அவங்க கூட என்னடா ஆலோசனை? இப்ப யாரு என்ன சொல்லி அந்த நியூஸை இங்க கன்வே பண்றதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன் ஜிப்சி, நமக்கு மூளை கொஞ்சம் அதிகமா வேலை செய்யும் ஜிப்சி. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இனிமேல் தப்பு. ஒருவேளை நம்மள ட்விட்டர்ல வராம மூடிட்டு இருந்தாலும் நடந்திருக்குமோ ஒழுங்கா? நீங்க என்ன பண்றது? இங்க பாருங்க, நம்ம கரெக்டா யோசிச்சு வச்சிடுறோமா? ஸ்பேஸ் போட்டு இப்படி பண்ணாத கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்குங்களா? கன்னியாகுமரி மொத்தமா பாருங்க, டிஎம்பி காரங்க வந்து உங்களை அடிக்க போறாங்க பாருங்க. யோ என்ன அடிப்பாங்க? வாங்க, நான் தான் உட்காந்து நான் தான் சிஎம் இருப்பேன். டிஎம்கே எல்லாம் தோல்விக்கு அவங்க தான் ப்ரோ காரணம். அவங்க கரூர்ல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதது ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது தப்பு, அந்த எலெக்ஷன் நெருங்க அந்த ஒரு 4-5 பாலியல் அதெல்லாம் சொல்லாதீங்க. ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கட்டும். ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கட்டும். நீங்க இனிமேல் எங்க பாருங்க இனிமேல்லாம் குறை சொல்லிடலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. மணி ஒன்னாச்சு. இல்ல குறை சொல்லல. எனக்கு தெரிஞ்சு இங்க ரூட் எங்க போகுதுன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று செட் பண்றாங்க. யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் தனியா நின்று ஜெயிக்க முடியும், பெரும்பான்மை வாங்க முடியும் அப்படின்றத ஒரு ஸ்டாண்ட் இங்க செட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட செட் பண்றாங்க. 108 தொகுதி முன்னிலை. இதுல யார் ஜெயிக்க போறா? 13,000 வாக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈரோடுலயே பாத்தீங்கன்னா 4 தொகுதியில் இங்க அதிமுக டிவிகே. இப்ப இதுக்கு நடுவுல என்ன நியூஸ் வந்துச்சு? உடனே அறக்க பறக்க ஜானவரி சாமி விஜய் பார்க்க வராப்புல. மேட்டர் என்ன ப்ரோ? எல்லா இதுலயுமே இப்ப அரௌண்ட் அந்த 104 to 108 அந்த ரேஞ்சில தான் காமிக்குது. ஸோ 100 and above தான் இதுவாகும் போல பார்த்தா. புரியல. அவனுங்களுக்கு ஒரு 15 சீட்டு தேவை. 15ல இருந்து 20 சீட்டு அவனுங்களுக்கு இப்ப தேவை. கூட்டணின்றது இது 2 கட்சிகள். நீங்க ஆரம்பத்துல இருந்து விஜய் வந்து அதிமுக பெருசா விமர்சனம் பண்ணாம இருந்ததே எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அதை நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தோம், ஞாபகம் இருக்கா? எப்பெல்லாம் அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுதோ அப்பெல்லாம் ஜாடமடியா பேசுறது. எடப்பாடி பழனிசாமின்னு வாயிலிருந்து பேரே வரல. ஏன்? இது என்னமோ ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்னு எனக்கு எழவு தெரியல. அப்போ இனிமே பேசி என்ன ப்ரோ பண்றது? இந்த நாய்களை 5 வருஷம் எல்லாம் சிம்பிள். குழந்தைங்க சென்டிமெண்ட் இன்னும் நம்ம ஊர்ல தாய் சினிமா குழந்தைகள் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்த 5 வருஷம் ஓட்டு போட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த 5 வருஷம் இப்ப 2 கட்சி கூட்டணியோட ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் போய் மைக் கேட்கிறாப்புல பாருங்க. 2 கட்சியும் கூட்டணியோட ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படின்னா, இங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட்டணி ஆட்சி நடந்தது அப்படின்னா, இப்ப இந்த எம்எல்ஏவை அதிமுக வாங்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுடைய எம்எல்ஏவை பதப்படுத்த பார்ப்பாங்க. ஞாபகம் இருக்கா? விஜய் முதல்ல அறிக்கை விட்டானா, எல்லாரும் ஜெயிச்சவங்க உடனே பனையூருக்கு உடனடியாக வரணும். ஞாபகம் இருக்கா? எப்படி போட்ட? எப்படி சொன்ன? இது பேசாம நாள் நீங்க டிவிக்கு துண்ட போட்டுட்டு பனையூருக்குள்ள போயிடலாமா? கேமரா தான் எடுத்துக்கணுங்க. டிவிக்கு துண்ட போட்டுட்டு பனையூர் வீட்டுல போயிடலாமா? இனிமே சங்கீதாக்கு நியாயம் கிடைக்காதுடா, அது மட்டும் உறுதிடா. போகலாம். அது என்னமோ கரெக்ட் தான். பாவம்டா அந்த பொண்ணு. இல்ல இந்த லேடிஸ் எல்லாம் வந்து ஒருவேளை அவங்க 1500 கொடுக்கறது 2000 சொன்னாரு. இல்ல ஸ்கீமை பத்தியே யோசிக்கலங்க யாருமே. ஸ்கீம் இது நல்ல ஸ்கீமை பத்தி யோசிக்கல இல்ல ப்ரோ. அது ரெண்டையுமே அந்த டிஎம்கே ஏடிஎம்கே சொன்ன 2 ஸ்கீமை விட ஒரு ஸ்டெப் அஹெட் சினிமா கிரேஸ்ல தான் போட்டிருக்காங்க. ஏங்க அது கூட இல்ல, சோத்துல விச வச்சிருவான்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி ஸ்கீம்ல எப்படி பேசுவாங்க? சோத்துல விச வச்சிருவான்னு மிரட்டி இருப்பாங்க. செய்யக்கூடிய ஆளுங்க. ஓகே, வந்தாச்சு, நல்லது பண்ணா ஓகே. வேற ஒண்ணும் கெட்டது பண்ண வேண்டியதுதான். நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு ரீல்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் வந்து கொண்டாட்டம். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. செகண்ட் லுக் தான் எக்ஸ்பிரஸ் வந்தா கோடீஸ்வரனே ஆயிருவோம் அடுத்த 5 வருஷத்துல. பேசுங்க ஒயிட் பேர் ஐயா. சொல்லுங்க. நீங்களும் நானும் நீங்க தான் முதல்ல வாழ்த்து தெரிவிச்சீங்க சின்னம்மாக்கு, பின்னாடி நான் தெரிவிச்ச நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாம். கபிலன் இருக்காருன்னு நினைக்கிறேன். பெரும்பான்மை நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, நம்ம கிட்ட பெரும்பான்மை இருக்கு. நம்ம 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம். ஏற்கனவே நண்பர்கள். ஹலோ, ஒரு காரு கேட்கலாமா? காரா? ஓகே.
நான் வந்து கேரளால இருந்து ஐத்து ஃபேன். நான் வேற இங்க ரொம்ப வாய் விட்டுட்டேன், அவ்வளோ வாய் விட்டுட்டேன். என்ன குரூப்ல எல்லாருமே போட்டு தாக்குது. ஐயோ ஜாம்பிஸ் சிஎமாக கிட்ட போறியா? மாட்டாதீங்க. அல்ல விஜய் சிஎமாக போறியா? அது நிச்சயமா? இன்னும் கன்ஃபார்ம் ஆகலங்க, வெயிட் பண்ணுங்க. நம்பிக்கை இழக்க வேணாம். வெயிட் பண்ணுங்க, டாக்டர் எனக்கு பேசுவார். வந்து அந்த கையோடல காலோடல அந்த மாதிரி இருக்குது. வீட்டு ரூம் தான் இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைங்க. கால் பண்ணிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் பேசுவார். டாக்டர் கபிலன் பாக்குறீங்க? காக்கா கடிக்கு ஆயின்மெண்ட் வாங்கி ரெடியா வச்சுக்கோங்க. நான் வேற இந்த அண்ணன் கபிலன் 2 மாசமா உங்களோட வீடியோ பார்த்து இவ்வளவு எனக்கு அந்த இது வந்துருச்சு. என்ன ஐயா இருங்க, ஒரு கபிலனோட வீடியோ 2 மாசம் பார்த்துட்டு அப்புறம் அந்த வெறி வந்துருச்சு. உங்களால ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க பாருங்க, அவர் இப்ப காக்கா கடிக்கும், அணில் கபிலன் ப்ரோ கபிலன் ப்ரோ திரிசா வருகையா விஜய பாக்க. ப்ரோ இப்ப ட்ரெண்ட் எப்படி திரிசா வருகையா விஜய பார்க்க. திரிசா நடிகை 5 நிமிஷம் முன்னாடியே இதே ஸ்பேஸ்ல தான் ஒருத்தர் சொன்னாங்க. அதே கதையை திருப்பி சொல்ல. அவ்வளவுதான் ப்ரோ. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே அந்த 60+ ரேஞ்சில் இப்போ நிக்குது ப்ரோ. இவன் வந்து 105 கீழே இறங்கல. இவங்க 2 பேருமே 66, 64 அந்த ரேஞ்சில். 112 போட்டான். சந்தித்தியில 112 போட்டானுங்க. சந்திலியா இல்ல, பாலிமர்ல 105 கொடுத்துருக்கான். ஏடிஎம்கே 66, டிஎம்கே 63. மெட்ராஸ் பையன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் கொஸ்டடி மேய்க்கல் வந்து டிவிக்கே தான். இளம் தலைவி திருசா வாழ்க. சின்னமா போடுங்க. இருங்க ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, அணில் கடி காக்கா கொத்துக்கு டாக்டர் கபிலன் இளம் தலைவி போஸ்டர் ஒட்ட வேண்டியது. ஐயா நல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். திருசாக்கு வந்து நற்பணி மன்றம் ஆரம்பிச்சு இன்னும் பாசையில ஆரம்பிச்சுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவன் முதலமைச்சரே ஆனாலும் அவன் பண்ணி தான் அடிக்கிறது தான். அது என்னைக்கும் நீங்க ஆட்சியை வண்டியை கையில குத்துறா கரெக்டா ஓட்டலன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. விடுங்க. அது இது ஒரு விதத்துல நல்லதுதான் ப்ரோ. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இவனை பத்தி எல்லாமே பேசியிருக்கோம். நமக்கு இவனை பத்தி தெரியும், இவனுடைய லட்சணங்கள் எல்லாமே தெரியும். ஆனா மக்களுக்கு தெரியாத ஒரு மோகத்துல போட்டாங்க. பட் 5 வருஷம் ஆட்சி செய்யறப்ப தெரிஞ்சிருமில்ல இவனுடைய லட்சணம் என்னன்னு. இது ஒரு விதத்துல நல்லதுதான். பின்னாடி ஜென்மத்துக்கு வர முடியாதுல்ல. இல்ல வந்து என்னன்னா அதுக்கான டேமேஜ் நடக்கும். அதுதான் டைப் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல அது ஓட்டு போட்டவங்க அனுபவிக்கிட்டோம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் டேமேஜ் அனுபவிச்சுதானே ஆகணும். எதுவுமே டேமேஜ் ஐயா எனக்கு போலீஸ் யூனிஃபார்ம் வாட அடிக்குது. இந்த ஸ்பேஸ்ல யாராவது வக்கீல் இருந்தா மேல வாங்கலேன். முன்ஜாமீன் ஒரு 4-5 பேருக்கு. போலீஸ் யூனிஃபார்ம் வாட அடிக்குது. மணி 1 ஆயிடுச்சு. முக்கிய பிரமுகர் ஜிப்சி கைதுன்னு வரப்போகுது நாளைக்கு ஹெட்லைன்ல. பக்கத்துல எங்க ஒரு அப்டேட். தூத்துக்குடியில விஜய் ஃப்ரெண்ட் வின் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வின்னா முடிஞ்சு போச்சு. அந்த பர்தேசிக்கு விஜய் ஃப்ரெண்ட் அளவுக்கடா இருக்கீங்க. ரைட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வெற்றின்னு. தாவேக்கா ஃபர்ஸ்ட் வெற்றி அவன்தான். ஐயோ கடவுளே, இந்த கவிதை அலெக்சாண்டர் மாதிரி பேர் கொடுக்குறீங்க. விஜயின் ஒரு ஓட்டு வந்து ஒரு சீட் வந்து முதல் சீட் இங்க காங்கிரஸ், அங்க அந்த கடா வெட்டு ஃபங்க்ஷன் எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வச்சுக்கிறது? நம்மளே வெட்ட போறானுங்க. வாங்க முதல்ல தமிழ்நாட்டுக்கு அடுத்த 5 வருஷம் டெய்லி கடா வெட்டுதான். இல்ல பதவி ஏத்துக்கு முன்னாடி கடா வெட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி இருக்கலாம். வாங்க தமிழ்நாட்டே வெட்டுறானுங்க. நீங்க வேற கடா வெட்ட நான் வேற ரெக்கார்டிங் ஸ்பேஸா போட்டுருக்கேன். அதை வேற பிளே அழிச்சிடலாம். யூடியூப்ல நேத்து போட்டு இல்ல இன்னைக்கு யூடியூப் போடல. நம்மளது நான் அழிச்சதுக்கு அழிச்சு விட்டுறோம். ஐயா வெயிட் பேர் ஐயா மறந்துடாதீங்க. இல்ல தோல்விலாம் அழகா நெஞ்சு நிமிந்து ஏத்திட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா என்ன திமுகக்கு என்ன ஒரே ஒரு ஆறுதல்னா அந்த 2011 அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு தோல்வி கிடையாது. அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கலாம் அவங்க. அவ்வளவுதான். கூட்டணி வச்சிருந்தா திமுக மொத்தமா காலி பண்ணி விட்டுருப்பாங்க போல. ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கூட்டணி வச்சிருந்தா 210 இல்லைன்னா 220 சீட் அவங்கதான். அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பாருங்க, ஒரு மேட்டர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இங்க வந்து
நீங்க வந்து உங்களுடைய அலட்சியத்தன்மை, உங்களுடைய ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஏன் நானே சொன்னேனே திமுக தான் ஜெயிக்கும், அந்த இதெல்லாம் களத்தில் அப்படி தான் பேசுகிறாங்க, நானே சொன்னேன். இப்போ இவங்க நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லைல்ல. இங்கே வேற ஒரு கணக்கு போட்டுருக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து வேற ஒரு கணக்கு போட்டு தான் அந்த கான்ஃபிடென்ட்டாக இருங்க கான்ஃபிடென்ட்டாக அவன் சொல்லிட்டு போகிறான். ஏன் எலெக்ஷன் ரிசல்ட் எண்றதுக்கு 2 நாள் முன்னாடி ஒருத்தன் சொல்கிறான், நீ வந்துரு, மறக்காமல் வந்துரு, எல்லாரும் தொகுதியில் வேட்பாளர்கள்லாம் கரெக்டாக வந்து தொகுதிக்கு வந்துரு, பனையூருக்கு வந்துரு, என்ன ஆனாலும் வந்துருன்னா அப்போ என்ன மேட்ரு வந்துச்சு? எப்படி முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சுது? இந்த கொஸ்டினை நான் கேட்கக்கூடாது. இனிமேலாம் இவங்களாச்சு, இவங்க 2-3 பேராச்சு, இவங்க இந்த 3 கட்சியாச்சு, 4 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். போங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படியே இல்லை அவ்வளோதான். இல்லைங்க இப்போ அவன் 110 இடத்துல முன்னிலை நிற்கிறான். இப்போ அவன் தனிப்பெரும்பான்மை வாங்கினா அவன் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிடுவான். என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணினா யாரு கூடயும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிடுவான். இவ்வளோ நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசில் என்ன செட் பேங்க் இருந்தது? கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும், அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது ரூல்ஸ். இப்போ அவன் தனிப்பெரும்பான்மை 110, இன்னொரு 7 தொகுதி கணக்கு போட்டு பாருங்க. நாளைக்கு 118 ஒரு 120 பேர் 120 வச்சுப்போம், ஒரு 3 பேரை உருவனா ஆட்சிக்கு வந்துடும். ஆபீஸ்ல ரெடியா இருக்குது. இப்ப இல்ல ஆபீஸ்ல தமிழ்நாட்டுல வந்து எஜுகேட்டட் பீப்புள், இன்டெலெக்சுவல் பீப்புள் இனிமே நான் பேசவே மாட்டாங்க. எப்படிங்க பேச முடியும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு? ஒரே கேள்வியில முடிச்சு விட்டுருவாங்க. ஆமா, வாயத்திறக்காது. ஓகே ஐயா ஒயிட் பேர் ஐயா, மறக்காம நம்ம மாலை சந்திப்போம். நீங்க தலைவர், நான் பொது செயலாளர். நான் இந்த ஸ்பேஸ் இன்வைட் போடும் போதே சொல்லிட்டேன், அண்ணன் வந்து பதவி ஏற்பதை முன்னிட்டு அப்படின்னு தான் போட்டனே. இல்லைங்க, அது ஓப்பனா சொல்றேங்க, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் ஓடி இருக்குங்க, முன்னாடியே வந்து கரெக்டா முடிவு எடுத்தது. ஆமா ஆமா, என்ன இவ்வளவு தைரியமா வர வாய்ப்பு கிடையாது. இவ்வளவு கான்ஃபிடென்ட் எல்லாம் சத்தியமா வர வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த மேல அலங்கார பந்தல்ல தமிழ்நாடு பாடையிலன்னு போட்டுருங்க. சூப்பர் 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 சூப்பர். இல்ல கபிலன், நீங்க என்ன சொல்ற? விஜய் ஜெயிக்கும் போது அந்த 3 வருஷம் முன்னாடி நம்ம இவரா இருந்திருக்கலாம், சூப்பர் இருந்திருக்கலாம், அரசியல் பேசாம. என்ன சில விஷயங்கள் இருக்கு. சரி விடுங்க, போடு. ஜிப்சி டாபிக் என்ன? இதே டாபிக் வைக்க போறீங்களா, மாத்த போறீங்களா? இதுல என்னன்னா, கொங்கு பெல்ட்ல போன டைம் ஏடிஎம்கே என்ன வாங்குச்சோ அதை அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க. பட் டிஎம்கே திருச்சி சென்னைங்கிற ரீஜியன்ல அந்த 50 சீட்டை ஒட்டிட்டாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அலங்கார பந்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் போடணும். இல்ல இன்னொருத்தையும் பாத்தீங்கன்னா இவர் கேல என்ன முஸ்தபா, அவனும் சொல்றாங்க வின் பண்ணிட்டானு. வின் பண்ணிட்டாங்கன்னு வந்துருச்சா? பேசவே தெரியாதுங்க ஐயா. இல்ல தலைவர் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் தற்கொலையா இருக்கிறதே பெரிய விஷயம். மோசமா இருக்குது. நான் எதிர்பார்க்கல, நான் இந்த ரிசல்ட் நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஆனா இது ஒரு விஷயம் மட்டும் ஒண்ணு சொல்றேன், சும்மா இந்த துறை அமைச்சர் இட்னு துறை அமைச்சர், சத்தியமா அதெல்லாம் எல்லாமே நான் சொன்னேன். இட்டுனு துறை அமைச்சர், லாட்டரி துறை அமைச்சர். கபிலன் ப்ரோ, இன்னொரு முக்கியமான காங்கிரஸ் வந்து 6 தொகுதியிலையும் மதிமுக வந்து 2 தொகுதியிலையும் லீடிங்கில் இருக்குது. இந்த 8 தொகுதி ரிசல்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு எலெக்ஷனே. அவனுங்க 8 பேரும் அந்த பக்கம் போயிருவானுங்க. அது எங்கனாலும் எவனாலும் போயிட்டு போறான், அது காங்கிரஸ் முன்னாடியே போயிருவான்னு தெரியும். இல்ல, இவன் மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்க மாட்டான், அவன் காலையில போய் விழுந்தானா அட்லீஸ்ட் ஒரு பயமா இருக்குன்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம மெஜாரிட்டிலே வந்துருவான் போலயே. காங்கிரஸ் எல்லாம் என்ன பொறுத்தவரை டம்மி, அவங்களாம் ஓட்டே போட மாட்டேன் இனிமே. நானும் அவங்க ஒன்னும் எஃபெக்டிவா களத்துல ஒண்ணுமே பேசவே இல்லை, சும்மாதான் கிடக்குறாங்க. சரி சொல்லுங்க, ஸ்பேஸ் டைட்டில் ஒன்று சொல்லுங்க, என்னவா மாத்தலாம் சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? சொன்னது நல்லா இருந்துச்சு, அப்படியே வச்சிருக்கேன். என்ன சொன்னீங்க? நான் கவனிக்கல. அலங்கார பந்தலிலே தமிழ்நாடு பாடை. ஜிப்சி ப்ரோ இருக்கீங்களா? அப்படியே டிவிகேவை டிஎன்னு மாத்திருங்க, அவ்வளவுதான் ஜிப்சி.
110 தொகுதியில வந்து 3000 ஓட்டுக்குள்ளதான் லீடு இருக்குதான். எதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆர் டிவிகே ஏதோ ஒரு கட்சி லீடிங், இன்னொரு கட்சி ட்ரெயிலிங். பட் 110 தொகுதியில வந்து 3000 ஓட்டுக்குள்ளதான் லீடு இருக்குதான் இப்போ வரைக்கும். களத்துல வேலை பார்க்கணும், கால் மேல கால் போட்டு உட்காந்தா எப்படி? ஐயா என் நண்பர்களா சுத்தி சுத்தி மெசேஜ். அவர் பாவம் கேரளா இருந்து அடி வாங்குறாரு, நான் உள்ளூர்ல வேற ஊர்ல இருந்து அடி வாங்கிட்டு இருக்கேன். வெறி நாய் கட்சா கூட ஊசி இருக்கு. இந்த நாய்ங்க வந்துட்டு மெசேஜ் ஆட்டின போடுறான், டிசைன் டிசைனா வாட்ஸ்அப். அதெல்லாம் அவனுங்க ஜெயிச்சா அப்புறம் அந்த சந்தோஷத்துல பண்ணதானே செய்வானுங்க, அதெல்லாம் கண்டுக்காம விட்டுறணும். ஆனா இருந்தாலும் அவங்கள போட்டு கதற விட்டுட்டு நைட் எல்லாம். பட் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் தலைநோய் இவனுங்களுக்கு. இருங்க இன்னொருத்தர் வராரு, வாங்க சித்தார்த் வாங்க. நான் தான் சொன்னேன் காலையிலே பேசிருக்கேன்னு. இல்ல 12 மணிக்கு மேலதான் வருவேன், வெயிட் பண்ணீங்க. வாங்க. உங்க ஊர்ல எத்தனை தற்கொலைகள் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க, இனி அப்படிதான் ஸ்பேஸ் போடுவேன். இப்போதைக்கு ஒரு 5000 பேரு பார்த்துருக்கேன். 5000 தற்கொலை உங்க ஊர்ல இருக்கு. ஓகே, இதுல அவர் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏற்கனவே பெட்டு கட்டினான். டிவிக்கு மட்டும் லீடிங் வந்துச்சுன்னா நீ போன் எடுக்காதனால சைக்கோ கால் பண்ண வேண்டும் சொன்ன மாதிரியே சைக்கோ கால் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் செய்ய முடியாது எல்லாம் விஜய் ஃபேன்ட்டீங்க, நார்மல் கால் பண்ணாலே சைக்கோ கால் தான், அது விடுங்க. சரி விடு, தோல்வி அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணு, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல அந்த ரேவந்த்ல எம்எல்ஏ ஆகிறத நம்ம நினைச்சுல பார்க்கல. இருங்க, நாம் தமிழ்ல ரேவந்த் பாப்போம். பண்ணலாம் இருக்குது. கபிலன் உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரியல. ரேவந்த் முன்னிலையா அப்படி? ரேவந்த்ல முன்னிலை தான். சென்னை தான் 16க்கு 16 முன்னிலை தானே. இவரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தவிர மீதி 14 டிவிக்கே தான் ஜெயிக்கும் போல. என்னங்க அன்னைக்கு ஒருத்தர் ஸ்பேஸ்ல வந்து பேசினாங்க, யாருங்க எத்தனை தொகுதியே தெரியாம ஒரு நம்பர் சொன்னாங்க. ஆமா ஜிப்சி ப்ரோ, இதுல ஒரு தலைவன் தற்கொலையா இருக்கிறது கூட ஓகேங்கலாம். பட் ஒட்டுமொத்த மந்திரி சபையும் தற்கொலையா இருக்க போகுது இந்த டைம். அடுத்த 5 வருஷம் என்ன பாடுபடுது மட்டும் பாருங்க தமிழ்நாடு முடிஞ்சிச்சுங்க. நீங்க வேற வளர்ந்து கட்டவனும் லீடிங்கில் இருக்கானா? சரி, இதுக்கு மேல உட்காந்து ஆத்திட்டு இருக்க முடியாது கபிலன், முடிச்சு விட்டுலாம். சாயங்காலம் சொல்லிட்டு பாத்துக்கலாம். எப்படி தொங்க தான் போகுது கபிலன், இதை உட்காந்து லைவ்ல உட்காந்து தொங்கிட்டு இருக்க முடியாது நம்ம. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களாச்சு இவனுங்களாச்சு. எப்ப என் பண்ண சொல்லுங்க, என் பண்ணிடுறேன். நியூஸ் தமிழ் 7ல வந்து 102, 68, 64 போட்டிருக்கானுங்க. அதான் ப்ரோ, 110 தொகுதியில 3000 ஓட்டுக்கு கீழே தான் லீட் இருக்கான். அந்த 110 தொகுதியில ஒரு 50% முன்ன பண்ண சேஞ்ச் ஆகலாம் மேக்ஸிமம், அவ்வளவுதான். அதுக்கு மேல சேஞ்சஸ் இருக்காது பெருசா. இல்ல 1013 வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையா. இல்ல அவங்க ஜெயிக்கிறது தோக்குறது இல்ல, ஆக்சுவலா அவனுக்கு இந்த இதுவே வந்து இதுல வந்து மேக்சிமம் இவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு 10க்குள்ள, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து வேற ஜோன் ஆக்சுவலா, அதனால இங்க பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் 83 லட்சம் பேர் ஆல்ரெடி வாக்கு போட்டுருக்கானுங்களே டிவிக்கு, முடிஞ்சு போச்சு. என்ன எண்ட் ரிசல்ட் 1.5 தாண்டும் போல. எண்ட் ரிசல்ட் 1.5 வந்தாதான் இந்த சீட் கன்வர்ஷன் கரெக்டா இருக்கும். போங்கடா, நாசமா போங்கடா. இந்த இதெல்லாம் வந்து எங்க போக சொல்றது, இதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. என் பண்ண சொன்னா என் பண்ணிடுவேன் நானு. இல்ல நம்ம இருங்க. அதுக்கப்புறம் மக்களாச்சும் அவங்களாச்சும் எதாவது பாத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஜிப்சி ப்ரோ, இருங்க அவர் தானே, நான் ஹோஸ்ட், அவர் தானே, அவர் ஹோஸ்ட் கூட இல்லை இன்னைக்கு. ஜிப்சி ப்ரோ, மனசு தளரோடாம ஒரு 2 மணி வரைக்கும் மட்டும் பாத்துடலாம் ப்ரோ. ஒரே மனசு இல்ல மனசு தளருது என்ன ஆகும் ரிசல்ட் தெரியும் ப்ரோ. தொங்கிட்டு தான் கிடக்க போகுது, அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் தெரியும்.
அந்த ஒருத்தன் அவன் பேர் என்ன ஒருத்தன் காங்கிரஸ் பிஜேபி காரங்க காங்கிரஸ் இல்ல பிஜேபி காரங்க ஒருத்தன் பேட்டி கொடுத்தானே எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க வந்து ஜாயிண்ட் அடிப்போம் அப்படின்னு ஒருத்தன் கொடுத்தாங்க ஆமா மறந்துட்டீங்களா ஆமா அவங்க ஓபன் அந்த ஸ்டேட்மெண்ட் கிளிப் பிரியா கோஷலோ இது என்னமோ முழுக்க ஒருத்தன் முழுக்க ஸ்கிரிப்டடு. இது முழுக்க முழுக்க அன்னைக்கே எனக்கு ஸ்கிரிப்டடு. தெரியும் டவுட்டா இருந்துச்சு ஒருத்தன் பட் கட்சி இவ்வளவு தூரம் ஆரம்பிச்சு வராதுன்னு நினைச்சேன் இல்ல ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு முன்னாடியே கான்பிடென்ட்டா ஒருத்தன் சொல்றான்னா முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. 3 நாள் முன்னாடியே எல்லாரும் கிளம்பி பனையூருக்கு வந்துருங்கன்றானா, அப்ப யார் இப்ப திடீர்னு ஜானாரி சாமி உள்ள வரான்? எந்த நியூஸ் உனக்கு கன்வே ஆயிருக்கீங்க? எழுதி அவங்க வச்சுங்க. பிளான் ஓகே தான் பட் நம்ம அதிமுக மக்கள் அப்படி இருக்க முடியாது நான் நினைச்சேன் அதிமுகவோட கபிலன். கூட்டணியோட அதிமுகவோட ஆதரவோட இங்க ஆட்சி அமைக்க போறாங்க. இதான் நடக்க போகுது. இது அதான் கன்ஃபார்ம். அவங்க பிளான் அதுதான்றது நம்மளுக்கு தெரியும் இல்ல பட் அதுக்கு நம்ம அதிமுகவுடைய மக்கள் விட மாட்டோம்னு நினைச்சோம். ஆதரவாளர்களுமே இந்த டிஎல்ல அப்படிதான் முழுக்க பேசிட்டு இருக்கிறாங்க. டிஎல்ல வந்து டிவிகேவோட 2.5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட்டது அவன் ஒத்து போனான்னு தெரியல. பட் பிளான் நீங்க சொன்ன மாதிரி தான், ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பிக்ஸ்டு மாதிரி தான். இது பக்காவா ஸ்கிரிப்ட் ஆகி நடக்குதான். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே ஜிப்சிக்கு எனக்கு அந்த டவுட் இருக்கு. எப்படி அது கேட்ட உடனே விசில் சின்ன கிடைக்குது? எதிர்க்கு எந்த கேஸும் போடல. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, எந்த கேஸுமே போடல. எப்படி அப்படின்றது நமக்கு ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. நான் கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதை நம்ம கேட்கும் போது திமுககாரங்க நம்ம மேல கொஞ்சம் கடுப்பானாங்க, அதிமுககாரங்க சில பேர் மேல கடுப்பானாங்க, நாம் தமிழ் கட்சி சில பேர் இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்லை நாங்களாம் வந்து எதிர்த்தான் பேசணும். அந்த விஷயம் நடக்கும்போது எல்லாருமே காப்பாத்துனீங்க. கேட்ட உடனே விசிலு, புறா சின்னத்துல புறா பறக்க விடுறது, யானை சின்னம் வரும்போது எந்த விதமான அதிருப்தியும் தெரிவிக்கல. அப்புறம் என்ன அடுத்தது என்னப்பா, குழந்தைங்களை வச்சு இங்க யானை சின்னம் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க சொல்லி கேஸ் போட்டாங்க, கேஸ் அதையும் போட்டாங்க, மதிக்கல. தள்ளுபடி செஞ்சாங்க. தேர்தல் ஆணையம் ஆமா என்னடான்னா இங்க வந்து சொன்ன உடனே அதிகாரியை மாத்துறாங்க. இது எப்படின்னா கரண்ட் கட்டு, ஜென்ரேட்டர் வேலை செய்யல, என்னமோ நடக்குது அதேதான் அதே இல்ல கபிலன், எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம மக்கள் இந்த அளவுக்கு போக மாட்டாங்க, தமிழ்நாட்டுல இது நடக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா என்னோட பிலீவ் வந்து அதுதான். நானும் அதான் நினைச்சது தப்பாயிடுச்சு. இப்ப என்னன்னா இதுல நம்ம நினைச்சது ஒண்ணு இருக்கு, ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க என்ன நடந்து இப்ப என்னன்னா 2031 இப்போ வழி வச்சு கொடுத்துட்டானுங்க. திமுக தான் அப்படிதான் போகுது. இப்ப திமுக ஜெயிச்சதுன்னா 2031 திமுக ஜெயிக்காதுன்னு சொன்னானா ஜிப்சி கிட்ட போன்ல எல்லாத்துக்குமே நிறைய பேர் அதான் சொன்னானா. பேக் டு பேக் 10 இயர்ஸ் டவுட்டு. இப்ப திமுக ஒரு தடவை தோத்துச்சுன்னா அடுத்த தடவை அவங்க வருவாங்க. ஏன்னா இப்ப தானே மாத்தி தானே கேம் நடக்கும். இந்த தடவை என்ன கேம் நடக்குன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ், கூட்டணி ஆச்சு. அமைச்சர் பதவிகள் பிரிச்சு கொடுக்கப்படும், முதலமைச்சர் பதவிகள் பிரிச்சு கொடுக்கப்படும். 2.5 வருஷம் கொடுக்க போறீங்களா? இல்ல வந்து நீங்க இல்ல நான் முதலமைச்சர் நீங்க துணை. பவன் கல்யாண் ஆரம்பத்துல இருந்து பவன் கல்யாண் மெத்தட்ல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. கபிலன் ப்ரோ, அந்த ஆதல் அவன் பேர் அஜித்தா யார உளவுத்துறை ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான்னு சொன்னா பாருங்க, அப்பவே அவங்க நம்ம எல்லாரும் சிரிச்சோம். இல்லங்க கொடுத்தது யாரு? இல்ல நம்ம ஒரு விஷயத்த அவனுங்க ஆமா சொல்றானுங்கன்னா சிரிச்சோம், நம்ம ஆமா சிரிச்சோம், கேலி பண்ணோம், கிண்டல் அடிச்சோம். என் கேள்வி என்னன்னா பேக்கப் இல்லாமலாம் நடக்காது. யார் பேக்கப் பண்ணுது? சென்ட்ரல் பேக்கப் இல்லாம நடக்கவே நடக்காது. அதுதான் ப்ரோ. ஏன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்பானுங்க. என்ன கொஸ்டின்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் என்னன்னா, ஏப்பா பிஜேபி ஆதரவு இந்த அளவுக்கு பண்ணனா அப்புறம் அவன் எதுக்கு டிவிக்கு ஜெயிக்க வைக்கணும், அதிமுக ஜெயிக்க வைக்க முடியாதா? இன்னும் ரிசல்ட் வரல, முன்னிலை இதுதானே வந்திருக்கு. காலைல இல்ல கபிலன், ரிசல்ட் இனி எப்படி வரும்ன்றது தெரியும் கபிலன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தெரியும். ஹலோ, இவனுங்க கரெக்டா 100 கீழே வாங்குவானுங்க பாருங்க, 100 கீழே தான் வாங்குவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்றபடி ப்ரொசீஜர் நடக்கும். எல்லாமே 100 கீழே தான். யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது, வேணா பாருங்க. யாருக்கும் மெஜாரிட்டி இருக்காது. யாரா இருந்தாலும் பிஜேபியோட இது இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிதான் கொண்டு வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கரூர்ல நடந்த பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் பேஸ் போட்டு சிரிச்சோம். இந்த ராஜ்மோகன் எல்லாம் தலைமறைவா இருக்கிறான்னு ஞாபகம் இருக்குங்களா? ஆனா கடைசியில பார்த்தா அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. விடுங்க, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்?
அவனை கிண்டல் அடிப்பானுங்க, கேலி பண்ணுவானுங்க, எல்லா ரவுடித்தனமும் பண்ணுவானுங்க. ஆட்சியில் ஒரு கட்சி ஒன்று வருதுன்னா எல்லா ரவுடித்தனமும் நடக்கும், பண்ணுவானுங்க. வாங்கிட்டு கம்மனும் மூடிட்டு உட்காந்துருக்க வேண்டியது 5 வருஷம். என்ன பண்ண முடியும்? மக்கள் 155 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சா நான் விஜயை பற்றி கிண்டல் அடிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஆனால் 155 தொகுதியில் அவன் ஜெயிக்கல. ஸோ சாலிடாக பார்த்தோம்னா நான் போட்டியில் நான் பந்தயம் கட்டினதுக்கு நான் ஜெயிச்சிட்டேன். ப்ரோ கபிலன் ப்ரோ, நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ப்ரோ. இவங்க சப்போஸ் வந்து பிஜேபியோட வந்து இவங்க பிஜேபி மூலமா ஆட்சி அமைக்கலாம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன, அடுத்த 5 வருஷம் என்ன நடக்க போகுது? இந்த மும்மொழி கொள்கைன்னு ஒன்று இருக்கு. இப்போ பாண்டிச்சேரி அமல்மெண்ட் பண்ணாங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் வரும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு சைடு வந்து லாட்ரி டிக்கெட்டு உள்ள கொண்டு வருவானுங்க. அடுத்து என்ன தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா என்ன சொல்லுவானுங்க, இப்போ வந்து மாசம் மாசம் மகளிருக்கு வந்து 2000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறாங்கல்ல, அது வந்து கம்பல்சரி கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்பானுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. எவ்வளவு கோடி கடன்? இல்ல 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 இவ்வளவு லட்சம் கோடி ப்ரோ, ஆயிரங்கள் லட்சம் இருங்க. அதாவது சொல்றாங்க அடுத்து வர்றது எல்லாமே வந்து ஒரு நெரட்டிவ் செப்பிட்டே கொண்டு போயிட்டே இருப்பானுங்களாமா. இல்ல இவங்கனாலதான் ஆச்சு, எங்களால பண்ண முடியல, பணம் கொண்டு வர முடியல. மும்மொழி கொண்டு வரும்போது என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பர்சன்டேஜ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாமே உள்ள ஒரு பாருங்க தமிழ்நாட்டுல எல்லாமே பேசுறது. வாசு, இப்ப நீங்க யாரோட ஆட்சி, நீங்க தனிப்பெருமை ஆட்சி நிக்க போறீங்களா இல்ல நீங்க கூட்டணி ஆட்சி வைக்க போறாங்களா? உங்களோட அசம்ப்ஷன் சொல்லுங்க ப்ரோ. என்னோட கம்பல்சரி கூட்டணி ஆட்சி தான் ப்ரோ. சரி, பிஜேபி அதிமுக கூட்டணி கூட இருக்கு. பிஜேபி தான் ஒன் ஆஃப் தி, அப்ப அவங்களும் இங்க கவர்னன்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம், கரெக்டா? ஆமா. அப்ப என் கேள்வி சிம்பிள். அவங்க சொல்றதா இவங்க 2 பேரும் கேட்பாங்க. 100% கேட்பானுங்க. ஓகேவா? நார்த் இந்தியாவில் இருக்கிற மெத்தட் எல்லாம் வரும். இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இல்லை, 6 மாதம் ஆட்சியில் தெரிஞ்சிடும். 6 மாதம், 6 மாதம் இல்லை 3 மாதம் உடனடியாக அதிரடி நடவடிக்கை, இப்படி அது மாற்றம் இது மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. பழிவாங்குற அரசியல் செய்ய போறியா இல்லை மக்களுக்கு நீ அரசியல் செய்ய போறியான்றது இப்போ தெரிஞ்சிடும். பழிவாங்க அரசியல் கம்பல்சரி நடக்கும் ப்ரோ. எது நடக்குதோ இல்லையோ, அதாவது பிரிஞ்சிருக்கு, நல்லா தெரியுது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரிஞ்சிருச்சு. அதிமுக ஓட்டும் திமுகவோட ஓட்டும் பிரிச்சிருக்கிறாங்க. ஏன் பிரிஞ்சது, எப்படி பிரிஞ்சது, இது அவ்வளவு சீக்கிரத்துல பிரியாது. இங்க இதே நேரத்துல இவங்க வேலை பார்த்தாங்களா கேட்டோம்னா இல்ல. எல்லாருமே நீங்க சேவ் பண்ணீங்க. யார? விஜய. எதுல? கரூர் மேட்டர்ல. சரி, இந்த தேர்தல் ஆணையம் வந்தது பார்த்தோம்னா அவங்க சொல்லி வச்ச மாதிரி விஜய்க்கு ஃபேவரான விஷயங்கள் மட்டுமே நடந்தது, கட்டுக்கோப்பா நடக்கல. நான் அப்பையில இருந்து ஸ்பேஸை போட்டு கேட்குறேன். உடனே திமுகங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி முசுக்குன்னு கோவம் வந்துச்சு. இல்ல நாங்க ஆட்சி வந்து மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம். எப்ப? எப்படி? கையில வெண்ணையை வச்சுட்டு இது ஒண்ணு சொல்லுவார் தலைவர், ஒண்ணு சொல்லுவார். தலைவர் ஒண்ணு சொல்லும் போது இப்ப அந்த ட்வீட்டை கோட் பண்ணுவானுங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில அபியூஸ் பண்ணுவானுங்க, டெப்த் அபியூஸ் பண்ணுவானுங்க, எல்லாமே நடக்கும். இப்ப எல்லா அட்டூழியமும் நடக்கும், வேடிக்கை பார்க்கும். அடுத்த இந்த 6 மாசத்துல இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் யாரெல்லாம் விசில்னு சொல்லி ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றியோ, அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க தான் முழுக்க காரணம். இனி தமிழ்நாட்டுல கற்பழிப்பு நடக்குதா, கொலை கொள்ளைகள் நடக்குதா, என்ன நடக்குதான்றது இனிமேல் பார்ப்பீங்க. இல்ல நடந்தா மட்டும் இவனுக்கு கேட்டுருவானுங்களா? அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு இப்ப அதை கேட்பானுங்க. இதுக்கு முன்னாடியும் நடந்தது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கடந்த ஆட்சியில இப்ப திமுக ஆட்சியிலே நடந்திருக்கு. இப்ப நடக்க போற ஆட்சியில நடந்ததுன்னா இப்ப இதை நீ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவ? என் கேள்வி. இது வரைக்கும் திமுக அரசியல் மேல சொல்லுவாங்க, அண்ணன் மேல நடந்தா அண்ணன் பாவம், அண்ணன் என்ன கடன் இருக்கு, இப்ப கடன் இருக்கு, இந்த கடனை அடைக்கணும். இப்ப இந்த கடனை இப்ப நீங்க சொல்ற திட்டங்கள்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு பொறுப்பேற்பா? அதான் டைரக்டா தூக்கி திமுக பழிய போட்டுருவாங்க.